إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய இஸ்லாமிய கல்வி குழுமத்தின் ஒரு வகுப்பிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய முதல் வகுப்பாக உசூலு தஃப்சீரோடு தொடர்பான மிக முக்கியமான ஒரு தலைப்பில் சில தகவல்கள் உங்களுக்கு பரிமாறப்பட்டன. நம்முடைய இரண்டாவது வகுப்பு உசூலுல் ஃபிக்ஹ். உசூலுல் ஃபிக்ஹிலே பல முக்கியமான விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உசூலுல் ஃபிக்ஹ் ஒரு மாணவனை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு கலையாக கருதப்படுகிறது. இஸ்லாமிய சட்டங்களை சரியான முறையில் தெரிந்து கொள்வதற்கு உசூல் ஃபிக்ஹ் இன்றியமையாதது. இப்போ இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் சட்டம் பேசுகிற ஒரு நிலை உருவாகி இருப்பதை பார்க்கலாம். இப்போ முழு பேருமே அவர் ஒரு ஃபிலோசபி ப்ரொஃபஸராக இருப்பார், அவரும் மார்க்க சட்டங்கள் பற்றி பேசுவார், அல்லது அவர் வேற ஒரு சயின்ஸ் துறையை சார்ந்தவராக இருப்பார், அவரும் மார்க்க சட்டங்கள் பேசுவார். இது அல்லாமல் ஒரு வியாபாரியும் மார்க்க சட்டம் பேசுகிறார். மார்க்கம் அடிப்படைகள் தெரியாத பலரும் மார்க்கம் பேசக்கூடிய, சட்டங்கள் பேசக்கூடிய, அது தொடர்பாக விவாதிக்கக்கூடிய, தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைகளை எல்லாம் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் உசூல் ஃபிக்ஹை மையப்படுத்தி உசூல் தஃப்சீர், உசூல் ஃபிக்ஹ், உசூல் தஃப்சீர் என்ற இரண்டு பகுதிகளை மையப்படுத்தியதாகத்தான் நம்முடைய இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முடியுமானவரை கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக இதிலே கலந்து கொண்டால்தான் பூரணமான பிரயோசனம் கிடைக்கும். அதே போன்று நீங்கள் நிறைய ஃபிக்ஹோடு தொடர்பான புத்தகங்கள், கட்டுரைகளும் வாசிக்க வேண்டும். இல்லாமல் வெறுமனே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை மாத்திரம் இந்த வகுப்பில் நோட் பண்ணிட்டு போனீங்கன்னால் அதுக்கு பிறகு அது பெரிய அளவுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்காது என்ற செய்தியோடு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதுதான் அஃஆலுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுக்கு முதல் முஹம்மது இப்னு அப்துல்லாவாகத்தான் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40க்கு பிறகுதான் அவர்கள் நபியாக வருகிறார்கள். 63 வயது வரைக்கும் அவர்கள் நபியாக இருந்தார்கள். இந்த நபித்துவ கால பகுதியில் அவர்களுடைய செயல்கள் என்ன விளக்கங்களை நமக்கு தரும் என்பதை புரிய வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நிறைய பேர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்று சொன்னால் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் என்று சுருக்கமாக புரிந்து வைத்தாலும் கூட சில நேரங்களில் குழம்பி போகிறார்கள். உதாரணமாக தொப்பி போடுற விஷயம், ஜுப்பா போடக்கூடிய விஷயம், அதுபோல சாப்பிடக்கூடிய முறை, இப்படியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை சரியாக புரியாதனால் வாஜிப் இல்லாததை வாஜிப் என்றும், கட்டாயம் செய்ய வேண்டியதை செய்ய தேவையில்லை என்றும், இப்படி ஒரு குழப்பமான நிலையில் மக்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் தொடர்பான விளக்கத்தை இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஒரு செயல் குறிப்பானது என்று நாம் நிறுவுவதற்கு நமக்கு ஆதாரம் தேவை. அப்படின்னு என்ன மீனிங் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் அனைத்துமே ஒட்டுமொத்த உம்மத்திற்கு உரியது. குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பொதுவாக நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது முழு
உம்மத்திற்கும் உரியது என்றுதான் புரிய வேண்டும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இது குறிப்பானது, இவர்கள் இதில் விதிவிலக்கு பெறுவார்கள், அப்படி நம்ம சொல்ல வருவதாக இருந்தால் நமக்கு என்ன தேவை? ஆதாரம் தேவை. இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் என்பது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 50வது வசனத்தில் சொல்லும்போது, வம்ரஅத்து முஃமினத்துன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்-நபிய்யி இன் அராத அன்-நபிய்யு அன் யஸ்தன்கிஹஹா, ஒரு பெண் நபியிடம் வந்து தன்னை நபிக்கு அன்பளிப்பாக கொடுக்க வந்தால், ஒரு மூமினான பெண் நபி கிட்ட வந்து நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொன்ன என்ன மீனிங் என்றால், மகர் இல்லாமல் ஒரு பெண் வந்து இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தன்னை அவர் கிஃப்ட் பண்ண முடியும். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சஃபையில் இருக்கும்போது ஒரு பெண்மணி வருகிறார், வந்து சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை மேலும் கீழும் பார்த்தார்கள். மேலும் கீழும் அந்த பெண்ணை பார்க்குறாங்க, பெண் பார்ப்பது போல பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சைலண்டாக உட்காந்துட்டாங்க. அதில் மீனிங் என்னென்னா, அவங்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை. உடனே அங்கிருந்த ஒரு நபித்தோழர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்ணை நான் மணந்து கொள்ளட்டுமா என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னிடம் அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர் ஒன்றுமில்லை என்று சொன்னபோது, ஒரு இரும்பு மோதிரமாவது உன்னிடம் இல்லையா என்று கேட்டார்கள். அதுவும் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஒரு இரும்பு மோதிரம் கூட என்னிடம் இல்லை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உன்னிடம் குர்ஆனில் இருந்து ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதாவது குர்ஆனில் ஏதாவது ஒரு பகுதியை நீ மனப்பாடம் செய்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். உடனே அவர் மனப்பாடம் செய்த பகுதிகளை பட்டியலிட்ட போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வலியாக இருந்து அந்த பெண்ணை அவருக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள். ஸவ்வஜ்துகஹா பிமா மஅக மினல் குர்ஆன், நீ குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறாய், அதனை மகராக ஏற்றுக்கொண்டு இந்த பெண்ணை உனக்கு நான் மனம் முடி தருகிறேன். இதில் வேறு சப்ஜெக்ட்ஸ்கள் நிறைய இருக்கிறது. நமக்கு தேவையான விஷயம் என்னென்றால், ஒரு பெண் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு யாரு? உஸ்வா ஹசனா. சூரத்துல் அஹ்ஸாப் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. இப்போ ஒரு ஷேக் வரார், வந்து சொல்லார், ரசூலுல்லாஹ்விடத்தில் பெண்கள் போய் அன்பளிப்பாக தங்களை கொடுத்திருக்கிறார்கள், எனவே எங்களிடமும் பெண்கள் வந்து அப்படி அன்பளிப்பாக வரலாம் என்று பேச ஆரம்பிக்கிறார் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பொதுவானதல்ல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானது. எப்படி முடிவெடுக்கிறது? ஹாலிசத்தன் லக அஹ்சன்த், ஹாலிசத்தன் லக மின் தூனில் முஃமினீன். இந்த வசனத்தை நான் அந்த ரெட்டா ஹைலைட் பண்ணிருக்கிற பகுதியை பாருங்க. ஹாலிசத்தன் லக மின் தூனில் முஃமினீன், ஏனைய மூமின்களுக்கு இல்லாமல் உனக்கு மட்டும். இந்த சட்டம், ஒரு பெண் தன்னை அன்பளிப்பாக வழங்குவது என்பது நபிக்கு மட்டும் குறிப்பானது. எனவே பொதுப்படையாக இந்த வசனத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்ற கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பானது என்று ஒருவர் சொன்னால் அவர் வந்து என்ன செய்ய வேண்டும்? ஆதாரம் காண்பிக்கணும். சும்மா கற்பனையாக சொல்ல முடியாது. அதே போல ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பான ஒரு சட்டம் என்ன? திருமணம். திருமணத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரே நேரத்தில் எத்தனை மனைவியர் இருந்தாங்க? 9 மனைவியர் ஒரே டைமில் இருந்தாங்க. 9 மனைவியரோட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு ஆள் வந்து சொல்றார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்வா ஹசனா, நான் 9 மனைவியரை ஒரே நேரத்தில் திருமணம் முடித்திருப்பேன் என்று சொல்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கூடுமுண்டு ஃபத்வா கொடுக்கிறதா? என்ன தீர்ப்பு அவருக்கு? இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் குறிப்பானது. என்ன ஆதாரம் என்று கேட்பார். என்ன சொல்லுவீங்க? என்ன ஆதாரம்? எப்படி வருது?
அது 9 முடிக்கலாம் தானேப்பா. 2 2ஆக 3ஆக நன்னாங்காக நீங்கள் உங்களுக்கு பிடித்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது ஒரு சொல்ல நான் 2 2ஆ 3 நன்னாங்காக முடிச்சுட்டு இருக்க போறேன். லிமிட் பண்ணலையே வசனம். அந்த வசனத்தில் 4 நிறுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி இவர் என்ன சொல்ல வாரார் என்றால், இவர் ஆர்கியூமெண்ட் ரசூலுல்லாஹ் 9 வாழ்ந்திருக்கிறார்கள், நீங்க சொல்றீங்க ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும் என்று, எனவே நானும் 9 முடிக்கப் போகிறேன். இப்படி ஒரு வாதம் வைத்தால் நம்ம எல்லோருமே ஏகோபித்த நிலையில் சொல்லக்கூடிய ஃபத்வா என்ன? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் குறிப்பானது. இப்ப நம்ம படிக்கிற விதி என்னன்னு கேட்டால், குறிப்பு என்று சொல்லக்கூடியவர் ஆதாரம் காண்பிக்க வேண்டும். ஆதாரம் இல்லாம இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் குறிப்பான எஸ்கேப் ஆகிட்டு போக முடியாது. ரைட். என்ன ஆதாரம் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தான் ஆதாரம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 முடித்திருந்தார்கள் என்பது மிக தெளிவான இஜ்மாவான விஷயம். 9 முடித்திருந்தா ஒரே நேரத்தில். அப்படி இல்லாமல் ஒருவர் தலாக் சொல்லி 50 முடிக்கலாம் 100 முடிக்கலாம், அது வேறு விஷயம். மனைவி மௌத்தாகிறாங்க அல்லது தலாக் சொல்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னாவை பின்பற்றுவதில் மிக ஆர்வமாக இருந்த ஒரு நபித்தோழர். ஆனால் அவரை சொல்லுவாங்க மித்தலாக் என்றால் அதிகமாக தலாக் சொல்றவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா நிறைய தலாக் சொல்றது, முறை திருமணம் முடிக்கிறது, தலாக் சொல்றது, திருமணம் முடிக்கிறது, அது அவருடைய ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ ஒருவர் அப்போ 4 முடிச்சிருக்கிறார், இப்போ 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு பெண் மௌத்தா போய்த்தாங்க, 5வது முடிக்கலாம் இல்லையா? ஒரு பெண்ணை தலாக் சொல்லிட்டார், 6வது முடிக்கலாம் இல்லையா? 3 பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும் விபத்தில் மூத்தாயிட்டாங்க, இப்போ இன்னும் 3 திரும்ப முடிக்கிறார். இப்போ இவர் கணக்கை பார்த்தோம்னா 12 முடிச்சிருப்பார் அல்லது 15 கூடுமான்னு கேட்டால் மார்க்க ரீதியில் கூடும் அது. ஆனால் ஒரே நேரத்தில் எத்தனை மனைவியர் இருக்க முடியும்? ஒரு மோமினுக்கு 4 தான் இருக்க முடியும். ஆனால் நபிகள் நாயகத்துக்கு 9 இருந்தார்கள். ஒரு மோமினுக்கு 4 தான், 9 என்பது நபி அவர்களுக்கு குறிப்பானது என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், கைலானு ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் இஸ்லாத்துக்கு வாரார். அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது அவரிடம் எத்தனை மனைவி இருந்தாங்க? 10. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு மனைவியர் 10 பேர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் பையத் வாங்கி கலிமா சொல்ல வச்சுட்டு சொன்னாங்க, அம்சிக் மின்ஹுன்ன அர்பஅன் வஃபாரிக் ஸாயிரஹுன்ன, அவர்களில் நீ 4 பேரை வைத்துக்கொண்டு ஏனையோரை நீ விட்டு விடு என்றார்கள். அப்போ ஒரு மூமினுக்கு அனுமதி எத்தனை? 4 தான். இதே போல இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவருக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பல மனைவியரோடு வந்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 4 பேரை வைத்துக்கொண்டு ஏனையோரை விட்டு விடு என்று. இப்போ இந்த ஆதாரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 என்பது குறிப்பானது, பொதுவானது அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ளும். இப்போ யாராவது இது ரசூலுல்லாஹ்வுக்கு குறிப்பானது என்று சொன்னாங்க என்றால் அவங்க எவிடன்ஸ் கொடுக்க வேண்டும். இது முதல் அம்சம். ஓகே. 2வது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய செயலோடு தொடர்பான 2வது மிக முக்கியமான ஒரு விதி. என்ன விதி என்று கேட்டால், லா யுஷ்ரஉல் முதாவமது அலா மன் லம் யுதாவிம் அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் இபாதத். இபாதத்துகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஆக்கிக் கொள்ளாததை நாமும் வளமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கு பித்அத்துகள் சமூகத்தில் வருவதற்கான முக்கியமான காரணங்களில் இந்த விதி புரியாமல் இருப்பது ஒரு காரணமாகும். இபாதத் என்று வந்தால் சொல்லுவாங்க, அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி அல் மன்அ, அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி அல் மன்உ. இபாதத்துல அடிப்படை என்ன? கூடாது, தடைதான். நல்லா புரியுங்க. அந்த விதியை புரிஞ்சு கொண்டீங்க என்றால் இந்த பித்அத்துகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒரு இபாதத் என்று வந்தால் அந்த இபாதத்தின் அடிப்படை என்ன? கூடாது. இபாதத் என்றால் இல்லை. இபாதத் என்பது என்ன? இல்லை. ஒருவர் ஒரு இபாதத் இருக்கிறது என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆதாரம் கொண்டு வர வேண்டும். அதுதான் அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி அல் மன். அதே டைமில் அல் அஸ்லு ஃபில் அஷ்யாஇ அல் இபாஹா. உலக விஷயங்களில் அஸ்ல் என்னென்ன? ஹலால். ஹராம் என்று சொல்பவர் தான் ஆதாரம் கொண்டு வர வேண்டும்.
உலக விஷயத்தில். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம தண்ணீரோட ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்காக மாற்றி அதை குடிக்கிறோம். இது கூடும். அசல் என்ன? கூடும் என்பது. இதை கூடாது என்று சொல்பவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி இருக்கிற இந்த பொருள் இந்த ஹதீஸின் அடிப்படையில், இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஹராம் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று ஒரு பெண் ஒரு கிரீம் முகத்தில் பூச விரும்புகிறார். ஏதோ ஒரு கிரீமை முகத்தில் அப்ளை பண்ண விரும்புகிறார். கூடுமா கூடாதா? கூடும். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் உதட்டில் சாயம் பூசிக்கொண்டிருக்க விரும்புகிறார். கூடுமா இல்லையா? கூடும். கூடாது என்று யாராவது சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஆதாரம் கொண்டு. இந்த ரெண்டு விதியை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உலக விஷயங்கள் அசல் என்ன? கூடும் தான். மார்க்கம் இபாதத் இல்லாத உலக விவகாரங்களில் அசல் என்ன கேட்டால், அசல் என்ன? அடிப்படை என்று கேட்டால் கூடும். கூடாது என்று சொல்பவர் என்ன செய்ய வேண்டும்? ஆதாரத்தை கொண்டு ப்ரூவ் பண்ண வேண்டும். இது தெளிவாகிட்டால் நமக்கு ஒன்றிலையும் சிக்கல் வராது. இரண்டாவது பகுதி என்ன? அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி அல் மன. இபாதத்தில் அசில் கூடாது. இருக்கிறது என்று ஒருவர் ஒரு இபாதத்தை அறிமுகப்படுத்தினால் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆதாரம் காண்பிக்க வேண்டும். இப்ப ஆதாரம் காண்பிக்காமல் ஒருவர் இது வணக்கம் என்று சொன்னால் அந்த வணக்கத்துக்கு பேர் என்ன? பித்அத். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு டீச் பண்ற மாதிரி வந்துடும். அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் என்ன? அவனை வணங்குவது, இபாதத் செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய டியூட்டி என்ன? எப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்லி தருவது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பூரணமாக சொல்லி தந்தார்களா இல்லையா? நிச்சயமாக சொல்லித்தந்த. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் ஏதாவது ஒன்றை விட்டு சென்றார்களா? அப்படி கற்பனை பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் கற்றுத்தந்தார்கள் என்பதை ஒரு முஃமின் ஏற்றுக்கொண்டால், புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய ஒரு இபாதத்தை அவர் எந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்? பித்அத் என்று பார்ப்பார். பித்அத் எல்லாம் வழிகேடுகள் எங்க கொண்டு சேர்க்கும்? நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் இது. பழகி விட்டோம் என்பதற்காக ஒன்று இபாதத்தா மாறுமா? நான் செய்து பழகிவிட்டேன், என்னுடைய ஊர் மக்கள் இவ்வாறு செய்து பழகிவிட்டார்கள், என்னுடைய மஸ்ஜிதில் இப்படித்தான் நடந்து வருகிறது, இது இபாதத்திற்குரிய அடிப்படையான்னு கேட்டால் கிடையாது. இபாதத்திற்குரிய அடிப்படை என்ன? கூடாது. இருக்கிறது என்று சொல்பவர், இது இபாதத்து தான் என்று சொல்பவர் ஆதாரம் கொண்டு வர வேண்டும். இந்த விதியை புரிஞ்சு கொள்ளும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இபாதத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் அவர்கள் கண்டினியூவாக செய்யல, தொடர்ச்சியாக செய்யவில்லை என்று வரும்போது அதை நாம் தொடர்ச்சியாக செய்வது கூடாது. புரியுதானே? ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள், ஆனால் தொடர்ச்சியாக செய்யல. நம்ம என்ன செய்யலாம்? அப்பப்ப செய்து கொள்ளலாம். உதாரணம், 5 நேர தொழுகை பிறகு துவா கேட்கிற நேரத்தில் கையேந்தி கேட்கிறது, அதுல ஒரு தடவை கூட வரல. அவர் சகோதரர் சொல்லக்கூடிய உதாரணம் என்னென்றால், 5 நேரம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு கையேந்தி துவா கேட்பது என்ற உதாரணத்தை சொல்றார். ஆனால் அப்படி ஒரு ஆதாரமும் வரவில்லை. எனவே நம்ம அதை வளமையாக்குவது கூடாது. புரியுதா? கொஞ்சம் சில நேரம் சங்கடமா இருக்கும், புரியாட்டி கேளுங்க. அதை நான் டிஸ்கஷன் மாதிரி பண்ணிட்டு போறேன் கிளாஸ் ஸ்டைல்ல. தனிப்பட்ட ரீதியில். ஆமா, இமாம் துவா கேட்டு ஆமீன் சொல்வது என்பது அடிப்படையிலே கிடையாது. கையேந்திரத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. கையேந்துவது இபாதத்தா இல்லையா? இபாதத். இபாதத்தின் அசல் என்ன? ஆதாரம் காண்பிக்க வேண்டும். ஆதாரம் இல்லை என்றால் அதை விட வேண்டும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இல்ல, ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு கேட்கப்படும் துவா கபூலாகும்.
துவா கபூல் ஆகும். கையேந்தி கேட்கப்படும் என்கிறவர் அல்ல. அப்ப ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு துவா கேட்கலாம். துவா கேட்கக்கூடாது என்பதல்ல, கையை தூக்கி கேட்பது என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம செய்கிறோம் என்பதற்காக வேண்டி நியாயப்படுத்த முடியாது. நம்முடைய செயலை நியாயப்படுத்துவதா, நபியுடைய செயலை நியாயப்படுத்துவதா? நம்ம எதுக்கு ட்ரை பண்றோம்? இப்ப நம்ம செய்வதை நியாயப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றோம். தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை பாதுகாப்பதற்கு ட்ரை பண்ணல. அப்ப யாரு நபி? வாரம் பொதுவாக அது ஓப்பன். ஃபர்லான தொழுகையிலே நம்ம என்ன சொல்றோம்னா, சகோதரர் குறிப்பிட்டது போல, நீங்க தொழுகைக்கு பிறகு என்ற நிலை இல்லாமல் உங்களுக்கு அவசரமா ஒரு பிரச்சனை இருக்கு, தொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க துவா கேட்க போறீங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் தன்னுடைய 2 கைகளையும் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தினால் அதை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க துவா கேட்டால் தப்பு கிடையாது. ஒருவர் பயணம் கொண்டு போறார், பிரயாணி துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும். எனவே பிரயாணி என்ன பண்றாருன்னா, தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு துவா கேட்க விரும்புகிறார். தொழுகையை அடிப்படையாக வைத்தல்ல, அவர் துவா கேட்க விரும்புகிறார், கூடும். அதே போல சகோதரர் கேட்டது என்னென்றால், எப்படி நம்ம கையேந்தாம துவா கேட்கிறது? கையேந்தாம சுஜூதுல எப்படி துவா கேட்பீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடத்தில் இருந்து கொண்டு திக்ர் செய்வதை நடைமுறையாக கொண்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஇதா கலைதுமுஸ் ஸலா ஃபذ்குருல்லாஹ். தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் மின்கஸ் ஸலாம், ஆயத்துல் குர்சி, முஅவ்விதாத், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ். அது மட்டுமல்ல, தொழுத இடத்தில் உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டிருந்தால் அவருக்காக மலக்குகள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அப்ப திக்ர் செய்வது என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா மாஷா அல்லாஹ், நான் இந்த பயணத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேன். மாஷா அல்லாஹ், அங்கே ஒரு தௌஹீத் பள்ளி, அதாவது ஜாக் பள்ளிவாசல், ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று மஸ்ஜிதுல் முஸ்லிமீன், அந்த பள்ளிவாசல்ல பார்த்தால் மாஷா அல்லாஹ் தொழுதுட்டு அந்த மக்கள் எல்லோருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நிலை எல்லா இடம் வரணும். அவசரமா ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கிறது பித்அத் மாதிரி நினைச்சாலும் வளர்ந்துட்டு வர்றாங்க. துவா கூட்டு துவா இல்லை என்று சொல்லி இருக்கிறோமே தவிர துவா இல்லை என்றும் சொல்லல, திக்ர் இல்லை என்றும் சொல்லவில்லை. எல்லா பெரும்பாலும் துவா செஞ்சிருக்கிறாங்க, அதை சொல்லியும் இருக்கிறாங்க, போரில் துவா செய்தால் கிடைக்கும். இப்போ உதாரணமா இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். என்னென்றால், ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாட்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள விருந்து கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே போய் விருந்து சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, கூமு ஃபல் உஸல்லி லக்கும், எழுந்திருங்கள், நான் உங்களுக்கு தொழுகை நடத்த போகிறேன் என்று சொன்னார்கள். எழுந்திருங்கள், நான் உங்களுக்கு தொழுகை நடத்த போகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப எல்லோரும் எழுந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் இமாமாக நின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு அனாதை குழந்தையும் அடுத்த சஃப்ல நின்றார்கள். அதுக்கு பிறகு பின்னால வயோதிபர்கள், பெண்கள், வயோதிப பெண் நின்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 2 ரக்காத் தொழுவித்து விட்டு போய்விட்டார்கள். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். என்ன தொழுகை ரசூலுல்லாஹ் நடத்தினார்? 2 ரக்காத் சுன்னத், நஃபிலான தொழுகை 2 ரக்காத்தை ஜமாத்தாக நடத்தியிருக்கிறார்கள். அப்ப என்ன முடிவு கிடைக்குது நமக்கு? ஜமாத்தாவும் சுன்னத்தை தொழுது கொள்ளலாம். ஆனால் வளமையாக்கலாமா? வளமையாக்க கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக்கவில்லை. அதே போல் இன்னும் ஒன்று சொல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடாது, சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பயமும் இல்லை, மழையும் இல்லை, நோயும் இல்லை, மக்ரிபை மிஷாவையும் சேர்த்து தொழுதார். ஜம்முக்குரிய எந்த ரீசனும் கிடையாது. ஜம்மு செய்வதற்கு மக்ரிபை மிஷாவையும் சேர்த்து தொழுவதற்கான ரீசன்கள் உண்டுன்னு பயம். சிச்சுவேஷன் ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன், யுத்த காலமாக இருக்கு, பயங்கரமா இருந்துச்சு, என்ன பண்ணலாம்? ஜம்மு செய்யலாம், எப்பவும் பண்ணலாம். தொடர்ச்சியா இப்போ சில ஏரியா நாங்கள்லாம் அனுபவிச்சோம் அந்த காலங்களை. எல்டிடி பயங்கரவாத காலங்களில் நைட்டில் வெளியே போக முடியாது. அப்போ மக்ரிப் டைமில் போய் ஷாவையும் ஜம்மு செஞ்சுட்டு
வரலாம். இப்போ பயம் இருந்தால் ஜம்மு செய்யலாம். அடுத்தது நோய் இருந்தால் ஜம்மு செய்யலாம். ஒரு கடுமையான நோய், அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படி, அல்லது வீட்டில் இருந்து அவர் பள்ளி வாசலுக்கு போய் வாரதுன்றது கஷ்டம், அல்லது ஒவ்வொரு டைமுக்கும் எழுந்து தொழுவது என்பது சிரமம், என்ன பண்ணலாம்? அவர் ஜம்மு செய்யலாம். அப்போ பயம், நோய், மற்றது மழை. ஊரில் இருக்கும்போது பயணம், அதை ஜுமா. ஊரில் இருக்கும்போது செய்கிற ஜம்மு தான் இது. மழை பெய்தாலும் கடுமையான மழையாக இருந்தால் ஜம்மு செய்து கொள்ளலாம். எந்த ரீசனும் இல்லாமல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்திருக்கிறார்கள். என்ன முடிவுக்கு வரும்? வளமையாக்கி கொள்ள கூடாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் பண்ணிக்கொள்வதிலும் தப்பு கிடையாது. ரைட். அதே போல் இன்னும் ஒரு உதாரணம், ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல பயான் செய்வது. ரைட். ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை வலியுறுத்துறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பயான் செய்வதை வளமையாக்கி கொள்ளவில்லை. வளமையாக்கி கொள்வது மார்க்கமாகாது. ரைட். அதில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு தல்கீன் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க நம்முடைய சமுதாயத்தில். என்ன தல்கீன் என்ன பண்ணாங்க? மக்பரா, அந்த கபிரிஸ்தானில் உட்கார்ந்து ஓதுறது. என்ன, அதில் அரபில் கொஞ்ச நேரம் ஓதிட்டு தமிழ்லையும் சில இடங்களில் சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ் ஊர்களாக இருந்தால். என்னது, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லு, உன்னுடைய நபி யார் என்று கேட்டால் முகமது என்று சொல்லு, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லு. இந்த தல்கீன் இருக்கா மார்க்கத்தில்? இல்லை. சஹீஹாக வந்த ஒரு ஹதீஸை பிழையாக அர்த்தம் கொடுத்து மக்களை மிஸ்கைட் பண்ணாங்க. என்ன, லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய சகோதரர்கள் மௌத்தாகக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். இது சுன்னா. மௌத்தாகிற நிலையில் உள்ள ஒருவருக்கு போய் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ஏன்? யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் போவார். ஆனால் அந்த ஹதீஸ் லக்கினு, லக்கினு என்பதிலிருந்து தான் என்ன வந்துச்சு? தல்கீன். லக்கினு, லக்கன யுலக்கினு தல்கீன். எனவே இப்படி உட்கார்ந்து தல்கீன் அது தப்பு என்றதை நம்ம நிறைய மக்களுக்கு சொன்னோம். சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்துல நம்முடைய மக்கள் என்ன செய்தோம்? பயான் பண்ண ஆரம்பிச்சோம். ரைட். இப்ப பயான் பண்ணுவது சுன்னத் இல்லை, என்னவா மாறிட்டு ஃபர்லா போயிட்டு. எங்க ஊர்ல எல்லாம் யாராவது ஒரு மௌத்தானா கபூர் தோன்றதுக்கு, கஃன் துணி வாங்குறதுக்கு, ஆளை தேடுறதுக்கு முதல் யாரை தேடுவாங்க? பயான் பண்றது தான் ஆள் தேடுவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு நீண்ட பயான் செய்திருக்கிறார்கள். ஒரு ஜனாசாவை கொண்டு போய் வைத்து விட்டு அடக்கும் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு நீண்ட ஒரு பயான் செய்தார்கள். கடுமையான பயான், உருக்கமான பயான். அதை சொல்லும் போது சஹாபாக்கள் எங்களோட தலைகளில் பறவைகள் உட்கார்ந்திருப்பது போன்று நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் வளமையா பண்ணினாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஆக்காத ஒன்றை நம்ம வளமையாக ஆக்கிக் கொள்வது தப்பு. அந்த அடிப்படையில தான் இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ், இப்னுல் கையிம் நான் சொல்லியிருக்கேன், யார் அவங்க? இப்னு தைமியாவுடைய மாணவன், பெரிய ஒரு இமாம், பெரிய ஆய்வு செய்த மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க சொல்லாங்க, லுஹா தொழுகையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக்கவில்லை. லுஹா தொழுகையை வளமையாக்கவில்லை. எனவே அவ்வப்போது தொழுது கொண்டால் போதும் என்று சொல்கிறார்கள். ஆனால் லுஹா தொழுகையினுடைய சிறப்புகள் பற்றி நிறைய ஹதீஸ்கள் வருது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று என்னது? செயல், இன்னும் ஒன்று சொல். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க லுஹா தொழுகை. எனவே ஒருவர் லுஹா தொழுகையை தொடர்ச்சியாக தொழுவது கூடும். அது இமாம் இப்னுல் கையிமுடைய ஆய்வு. அது அவருக்கு சரியான முடிவு இருந்தால் 2 கூலி, தவறான முடிவாக இருந்தால் 1 கூலி கிடைக்கும். ஆனால் அதில் ராஜிஹான கருத்து, சரியான கருத்து என்ன? லுஹா தொழுகை தொடர்ச்சியாக தொழும் விடுபட்ட தப்பில்லை. அதை வாஜிப் என்ற நிலையில் பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து அனுமதித்து அல்லது சொல்லி இருக்கக்கூடிய வாஜிப் அல்லாத விஷயங்களை நாம் வாஜிபாக்கி கொள்ளக்கூடாது. இதே நல்லா புரிஞ்சு கொள்ளும்.
இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அதனால தான் இப்போ எங்களுடைய சில ஷேக்மார் நாங்கள் மதீனாவில் படிக்கும்போது சொல்லுவார்கள், இப்போ மக்கள் தொப்பி போடுவது வாஜிப் என்ற முடிவுக்கு வருவாங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? தொப்பி இல்லாமலும் இருந்து காட்ட வேண்டும். அந்த மக்கள்கிட்ட அது வாஜிப் என்ன, அல்லாஹ் வாஜிபாக்காத ஒன்றை மக்களாக வாஜிபாக்கும் போது என்ன நடக்கும்? அது பிதியத்தாக மாறும், சில நேரம் ஷிர்கா கூட போகும். எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வாஜிபாக்காத ஒன்றை நம்ம வாஜிபாகி கொள்ளக்கூடாது. அந்த வகையில் வித்ரு தொழுகை வாஜிபா சுன்னாவா? சுன்னா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாஜிபாக்கல்ல, ஆனால் தொடர்ந்து செய்தாங்க. சிலர் அதை என்ன செய்யறாங்கன்ற வாஜிபாக்கி கொள்கிறார்கள். ஹனஃபி மதுஹப்ல இல்லாமது வாஜிப். அதே போல ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னா, அது சுன்னா தான், வாஜிப் கிடையாது. எனவே சுன்னாவை சுன்னாவுடைய இடத்தில் வைக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் தூக்கி வீசுங்கன்றதா? அதை வாஜிபாக நினைக்க கூடாது. இதை புரிந்து கொண்டவர்களுக்கு ஓகே, ரைட். வித்திர விடாம தொழுதுட்டு வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத்துகளையும் விடாம தொழுது கொண்டு வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் யாராவது தொழாமல் போனால் அவரை பாவியாக பார்த்தீர்களாக இருந்தால் என்ன முடிவுக்கு வாரீங்க நீங்க? வாஜிப். அப்ப அல்லாஹ் வாஜிபாக்காத நீங்க வாஜிபாக்க பார்க்குறீங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு அப்புறம் உள்ள தரிசுகளை அவ்வப்போது நிறைய செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பிறகு தரிஸ் செஞ்சிருக்கிறாங்க. அந்த தரிசை டெய்லி செய்திருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது. ரசூலுல்லாஹ் டெய்லி ஆக்காத நம்ம டெய்லி ஆக்கக்கூடாது. ஆனால் அவ்வப்போது செய்ய முடியுமா? தாராளமாக முடியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது கொஞ்சம் சர்ச்சையானது. சஜிதா 14 இடங்களில் என்ற ஒரு ஹதீஸ் வருது இப்னு மாஜாவில். அந்த ஹதீஸ் பலவீனமானது. அந்த 14 இடங்கள் இருக்கு, நம்ம அடையாளப்படுத்தி குர்ஆன்ல முஸ்ஹஃப்ல அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த 14 இடங்களை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜா என்கிற சுனன் இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் கிதாப்ல வருகிறது. ஆனால் அந்த செய்தி லஈஃபானது. அப்ப நமக்கு என்ன தேவை? சஹீஹான தலீல் தேவை. அந்த வகையில் பார்க்கும்போது அலிஃப் லாம் மீம் சஜிதாவுக்கு, அந்த வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய அந்த சஜிதாவுக்கு சஹீஹான தலீல் இல்லை. எனவே என்னுடைய நிலைப்பாடு என்னென்றால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. நம்ம இமாமத் செய்ய போன செய்யாமல் இருப்பது. சப்போஸ் ஒரு இமாம் அப்படி செய்ய வந்தால் அதில் ஹிலாஃப் இருக்கிறது என்கிற வகையில் நம்ம இமாமை பின்வேற வேண்டும். நம்ம தனியே நின்று கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லோருக்குமே பக்கத்தில் சுன்ன அடிப்படையிலான மஸ்ஜித் கிடையாது. நீங்கள் ஊரில் உள்ள பள்ளிக்கு போவீங்க. அப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே இமாம் சஜிதாக்கு போவார், அலிஃப் லாம் மீம் சஜிதா, இவர் நின்றுட்டு இருப்பார். அது பொருத்தமானது அல்ல. வல்லாஹு அலம். ஒவ்வொரு துவா செய்யும் போதும் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று வரல, ரைட். ஒவ்வொரு துவா செய்யும் போதும் அல்லாஹுவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று வரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி செய்யவில்லை. சஹாபாக்களும் ஒவ்வொரு துவாவின் போதும் அல்லாஹுவை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு துவா செய்யவில்லை. இப்போ சுஜூதில் செய்த துவாக்கள் நிறைய ஹதீஸ்களில் பதிவாயிருக்கு. எப்படி கேட்டாங்க? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி குல்லஹு திக்கஹு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப். அங்கே முன்னாடி ஸலவாத்தும் இல்லை, புகழும் இல்லை. எனவே சுஜூதில் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது ஸலவாத்தை சொல்லிட்டு துவா செய்ய கூடாது. ஏன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்கள் ரிலாக்ஸாக போய் ஹரமில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இப்போ துவா கேட்க போகிறீங்க. அல்லது வெள்ளிக்கிழமை நேர காலத்தோட ஜும்மாவை போயிட்டீங்க, நஃபில் முடியுமானவரை தொழுதுட்டு துவா கேட்போம் விரும்புகிறீங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க, துவா கேட்க விரும்புகிறீங்க. இப்போ நீங்கள் கையை தூக்கி நபி மீது ஸலவாத் சொல்லி நல்லா கேளுங்க. இது ஒழுங்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை தூக்கி துவா செய்ததாக வரக்கூடிய இடங்கள் ஹதீஸ்களில் பதிவாயிருக்கு. அதில் ஒன்று மழை போது, 2வது சஃபா மர்வா உம்ராவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஃபா மர்வாவில் கையை தூக்கி
துவா செய்திருக்கிறார்கள் என்று. இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில இடங்கள் தான் வருகிறது. அரஃபா ஜம்ராத்தில் கல்லறிந்து விட்டு கையை தூக்கி துவா செய்திருக்கிறார்கள். இது அல்லாமல் பொதுப்படை என்ன சொன்னாங்க, ஒரு அடியான் தன்னுடைய கைகளை அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தினால் அதை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவார். அப்போ பொதுவாக உயர்த்தலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்றால், இடங்களை குறிப்பாக்க கூடாது. இப்போ ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வருது பின்னால், இன்ஷா அல்லாஹ் நான் திரும்ப கிளியர் ஆகும் உங்களுக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தூக்கவில்லை என்று வரும்போது நம்ம அசலைத்தான் பார்க்க வேண்டும். அசல் என்னது? இல்லை, இருக்கிறது என்பவர் தான் என்ன செய்ய வேண்டும்? ஆதாரம் காட்ட வேண்டும். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி கையை தூக்குவதாக இருந்தால் மலை வண்டி தொழுவது, சஃபா மருவா, ஜமராத்தில் கல்லறியும் போது, இப்படி எனக்கு எல்லா இடங்களும் சரியா இப்போ ஞாபகம் இல்லை, இப்போ ஞாபகத்தில் உள்ளது இது. வல்லாஹு அலம். மூன்றாவது விதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அங்கீகாரம் ஆதாரமாக கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை அங்கீகரித்தார்களாக இருந்தால் அது ஆதாரமாக கொள்ளப்படும். அப்படின்னு என்ன மீனிங்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்திருக்க மாட்டாங்க, தடுத்து மிதிக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் செய்வார்கள், ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது அதை அங்கீகாரமாக கொள்ள வேண்டும் என்பது சஹாபாக்கள் புரிந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான அம்சம். இதுக்கு உதாரணம் என்னென்றால், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த நம்பர் போட்டிருக்கிறோம், இது தமிழ் டிரான்ஸ்லேஷனில் உள்ள நம்பர் கிடையாது, இது இந்த சாஃப்ட்வேரில் உள்ள நம்பர் வேறுபடும். முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு சையாத் தான் தஜ்ஜால் என்று சொன்னார். இப்னு சையாத் தான் தஜ்ஜால் என்று சொன்னார். அப்படி சொல்லும் இப்னு சையாத் ஹதீஸ், இப்னு சையாத் அல்லது இப்னு சாயித் ரெண்டு மாதிரியும் ஹதீஸ்ல வருது. அந்த ஒரு பயணம் போற நேரம் அவங்க பார்த்த ஒருவர். அந்த இப்னு சையாத் தான் தஜ்ஜால் என்று சொல்லும் போது ஜாபிர் என்ன செய்தார் ரலியல்லாஹு அன்ஹு? சத்தியம் செய்தார். அப்ப இவர் கேட்கிறார், முஹம்மது இப்னுல் முன்கதிர் கேட்கிறார், தஹ்லிஃபு பில்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியம் செய்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்னு சையாத் தான் தஜ்ஜால் என்று அல்லாஹின் மீது சத்தியமிட்டு நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்று கேட்டதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி சமிஅத்து உமர் யஹ்லிஃபு அலா ذلك இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யுன்கிர்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஃபையில் வைத்து இப்னு தான் தஜ்ஜால் என்று சத்தியம் செய்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? அங்கீகரித்தார்கள். இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன புரிகிறாங்க? ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தால் அதை ஆதாரமாக கொள்ளலாம். இதுதான் பாயிண்ட். இல்லை, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய புரிதல் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடுக்காவிட்டால் அங்கீகரித்தால் அதை ஒரு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் நீங்க கவனமா நோட் பண்ணிக்கொள்ளணும்னா, ஃபித்னாவுடைய காலம் யாராவது திரும்ப சொல்லுவாங்க, இக்ரார் மார்க்கம் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் ஆதாரமாக கொள்ளப்பட முடியாது என்ற ஒரு வாதத்தை திரும்ப கொண்டு வருவாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே படித்து வைத்துக் கொண்டோமாக இருந்தால் இந்த ஃபித்னாக்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்த நான்காவது விதி, மா வகஅ ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅ்தபரு ஹுஜ்ஜத்தன் வ இல்லம் யகுன் இத்தலஅ அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் சஹாபாக்கள் மத்தியில, ரசூலுல்லாஹ்க்கு சில நேரம் அது எட்டாமல் கூட இருக்கலாம், அது மார்க்கமாக கொள்ளப்படும் அல்லது ஆதாரமாக கொள்ளப்படும். அப்படின்னு புரியுதா நான் சொல்றது என்னன்னு? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய கன்சர்ன் ஹதீஸ்கள் அது தொடர்பாக எதுவுமே வந்திருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செய்தாங்க அப்படின்ற எதுவுமே வந்திருக்க மாட்டாது. ஆனால்
சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, நாங்கள் இப்படி செய்தோம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ரைட் ஒரு செயலை சஹாபாக்கள் செய்திருந்தால் அந்த செயலை நம்ம எதா கொள்ளலாம், ஆதாரமாக கொள்ளலாம். உதாரணத்தை பார்த்தா இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள், குன்னா நஅஸிலு அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் குர்ஆன் யன்ஸில். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல் குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் நாங்கள் அஸில் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அஸில் என்று சொன்னால் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற ஜிமா செய்யும் போது இந்திரியத்தை மனைவியின் கருவறையில் செலுத்தாமல் அதை வெளியே எடுத்து விடுவது, இதுதான் அஸில் என்றது. இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரெண்டையும் தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் அஸில் செய்பவர்களாக இருந்தோம். அப்ப இதை நம்ம ஆதாரமாக எடுக்க முடியுமா, முடியாதா? முடியும். இப்போ குடும்ப கட்டுப்பாடு தொடர்பாக நம்மகிட்ட கேள்வி வருது. இப்ப நம்ம என்ன முடிவு சொல்லலாம் என்றால், தற்காலிகமான குடும்ப கட்டுப்பாடுகள் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. என்ன ஆதாரம்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஆதாரம். அப்ப விதி என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு செய்தி நடந்திருக்கிறது, அது தொடர்பாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னதாக எதுவுமே பதிவாகவில்லை. சஹாபாக்களுடைய கூற்றை தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப இப்ப இந்த இடத்துல சஹாபாக்களுடைய புரிதல், சஹாபாக்களுடைய நடைமுறை மார்க்க ஆதாரமாக அமைவதை நம்ம பார்க்கலாம். ஓகே தானே இது? அதே போல இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம் என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா நத்தகில் கலாம் வல் இன்பிசாத இலா நிசாஇனா. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்களோடு, மனைவிமாரோடு நல்ல சோஷலிசமா, கடும் நெருக்கமாக பேசி என்ஜாய் பண்ணுவதை தவிர்த்து கொண்டோம். ஹைபத அன் யன்ஸில ஃபீனா ஷைஉன், இது விஷயத்தில் ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி விடுமோ என்கிற பயத்தில். இப்ப சில நேரம் மனைவிமாரோட அப்படி இருக்காதீங்க, எதுவும் குர்ஆன் வசனம் இறங்கிட்டால் அது பின்னால எல்லோருக்குமே சோதனையாக போய்விடும். அந்த பயத்தில் நாங்கள் அளவோடு தான் மனைவிமாரோடு இருந்தோம். பேச்சிலையும் அளவுதான், அவங்களுடைய நல்ல பழகிற விஷயத்திலையும் அளவோடு இருந்தோம் என்று சொல்லிட்டு சொல்றார். ஃபலம்மா மாத்த நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகு தகல்லம்னா வம்பசத்னா, நாங்கள் மனைவிமாரோடு தாராளமாக பேசி நல்ல சந்தோஷமாக இருந்தோம் என்று சொல்கிறார். இது இப்படி இருந்தது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம இருந்திருக்கு. இவங்க பயத்துல அப்படி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் வசனம் இறங்குகின்ற பயத்துல இப்படி இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுவும் புகாரில வரக்கூடிய ஒரு சம்பவமாகும். ஐந்தாவது விதி, அல் ஃபிஅலுல் முஜர்ரத் லா யதுல்லு அலல் வுஜூப். வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று வருவது வாஜிப் என்பதை குறிக்காது. அதான் நான் ஆரம்பத்தில் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு சொன்னது. ரசூலுல்லாஹ் செய்த எல்லாம் வாஜிபா? இப்ப சிலர் அதை பிழையா புரிஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக தந்தது நமக்கு ஒன்று வாஜிப், வாஜிபும் ஃபர்லும் ஒன்றுதான். வாஜிபும் ஃபர்லும் ஒன்றுதான். இமாம் அபூ ஹனீஃபாட்ட மட்டும் வாஜிபும் ஃபர்லும் வேறு வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்படும். ரைட். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் ஒன்று வாஜிபாக இருக்கும் அல்லது வாஜிப் இல்லாமல் இருக்கும். வாஜிப் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் அந்த வாஜிப் என்கிற அந்த தலைப்பில் நம்ம படிக்கும் போது வாஜிபை கண்டுபிடிப்பதற்கான முறைகளை, வழிமுறைகளை எல்லாம் நம்ம சொன்னோம். ஏவல், வெரி குட், ஏவல் வரும். ஏவல் வந்திருக்கும். ஏவல் வந்து அதுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் எல்லாரும் அதை தொடர்ச்சியா செய்த நிலை இருக்கும், அது வாஜிப். அல்லது விட்டால் தண்டனை என்று வந்திருக்கும். ஒரு செயலை விட்டால்
தண்டனை என்று வரும் குர்ஆன்ல அல்லது ஹதீஸில். அப்ப அந்த செயல் என்னது? வாஜிப். ரைட். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று வந்தால் அதை நம்ம வாஜிப் என்று எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையால் சாப்பிட்டார்கள். வலது கையால் சாப்பிடுவது சுன்னத்தா வாஜிபா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வாஜிப். ஏன்? அஹ்சன்த். இடது கையால் சாப்பிடுவது ஷைத்தான் என்று சொல்லிட்டாங்க. வலது கையால் சாப்பிடுங்கள் என்று கட்டளையும் விட்டுட்டாங்க. முதல் பாயிண்ட் என்னென்றால் குல் பியமீனிக் என்று வலது கையால் சாப்பிட சொல்லி கட்டளை இட்டார்கள். எனது வலது கையால் சாப்பிடுவது வாஜிப். அதே டைம்ல இடது கையால் ஒருவர் சாப்பிட்டால் அவர் ஷைத்தான் என்று சொன்னாங்க. எனவே வலது கையால் சாப்பிடுவது வாஜிப் என்ற நிலையில் வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதணி செருப்பணியும் போது முதல்ல வலது வாஜிபா சுன்னத்தா? சுன்னத்தது. வலது காலால செருப்பணிவது சுன்னத். அதை வாஜிப் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வலது காலில் அணியுங்கள் என்று வலியுறுத்தவும் இல்லை, அணியாதவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லவும் இல்லை. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பின்பற்றுவது வாஜிப். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரியுங்க. இது விதி. எது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவது வாஜிப் என்பது விதி. ஆனால் ஒவ்வொரு செயலாக நாம் எடுத்து பார்க்கும்போது அதுல வாஜிபும் இருக்கும், சுன்னாவும் இருக்கும். வாஜிப் என்றால் கட்டாயம் செய்ய வேண்டும், சுன்னா என்றால் கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாஜிபை விட்டால் தண்டனை கிடைக்கும், சுன்னாவை விட்டால் தண்டனை கிடைக்காது. சுன்னாவை மறுத்தால் கேள்வி புரியுதானே? சுன்னாவை மறுத்தால் நரகம் வேண்டும். சில நேரம் இஸ்லாத்தை விட்டு வெளியே வர வேண்டிய நிலை ஏற்படும். அதை பிரித்து புரிஞ்சு கொள்ளுங்க எல்லாத்தையும். சுன்னாவை செய்தால் நன்மை, விட்டால் குற்றமில்லை. இப்போ ஒருவர் சுன்னத் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்றை விட்டு கொண்டு போறார், பிரச்சனையா? அவருக்கு என்ன நஷ்டம்னு கேட்டால் அவருக்கு நன்மை குறையும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஹப்பத்தும் ஸ்ட்ராங்காக இருக்காது, அல்லாஹ்வுடைய அன்பும் பெரிய அளவு கிடைக்காது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் அன்பு கூட கிடைப்பதற்கான வழிகளில் உண்டு என்ன? நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்வது. ஆனால் விர்றார் என்பதற்காக அவர் குற்றவாளி ஆக மாட்டார். தொப்பி போடுறது சுன்னத் இல்லை. ஒரு வாதத்திற்கு சுன்னத் என்று வைப்போமே, போட்டார் என்றால் நன்மை கிடைக்கும், போடல என்றால் தண்டனை கிடைக்காது. அப்ப போடாம ஒருவர் வரும்போதே அவரை திட்டணும். அவருக்கு நம்ம பள்ளியில இது தொப்பி போடாத ஒரு மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்று போர்ட் போடணும். இதுதான் மார்க்க அறிவில்லாமல் மனோ உச்சியை பின்பற்றுவது. அத்தபண்டு வரும் யாயுல்லதி நாமனு குத்திபாலைக்கும் முஸ்ஸியாம் அல்லது ஹக்குன் அல்லல் இபாத், ரைட்? அப்படி கடமண்டு வரும். இப்படி வரக்கூடியதெல்லாம் வாஜிப். நான் ரிப்பீட் பண்ணது டைம் போதாது. ஹைர். அடுத்த விதி என்னன்னு கேட்டால் ஆறாவது, மா அஸ்லுஹு முபாஹுன் வ தரக்கஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுல்லு தர்க்குஹு லஹு அலா அன்னஹு வாஜிபுன் அலைனா தர்க்குஹு. அனுமதிக்கப்பட்ட ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டிருக்கிறார்கள், நாமும் கண்டிப்பாக விட வேண்டுமா? இபாதத் இல்லை, இபாதத் என்ற அந்த கேட்டகரிக்குள்ள வராது. பொதுவாக அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அனுமதிக்கப்பட்ட ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். எனவே நாமும் விட வேண்டுமா? அல்ல, இபாதத்தை சொல்லிட்டேன். இபாதத் இல்லை, இபாதத்தில் வேற சப்ஜெக்ட். நம்ம ஆரம்பத்தில் அந்த விதியை பார்த்துட்டோம். இபாதத்தில் ரசூலுல்லாஹ் விட்டது தான் அசல். செய்யாம விட்டாங்கன்னு சொன்னால் அதை நம்ம செய்ய போறோம்னா பிதஅத் இபாதத்தில். ஆனால் முபாஹான விஷயங்கள், முபாஹ் என்றால் என்ன? இபாதத்தோடு தொடர்புபடாத மார்க்க விஷயங்கள், மார்க்கத்தோடு தொடர்புபடாத உலக விஷயங்கள், அனுமதிக்கப்பட்ட அம்சங்கள். இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்யாம விட்டாங்க என்பதற்காக நாமும் கண்டிப்பா விடணுமா? அஹ்சன்த். அதுதான் சரியான உதாரணம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடும்பு கறி சாப்பிடல. உடும்பு கறி சாப்பிடுவது முபாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடும்பு கறி சாப்பிடவில்லை. அது என்ன சிச்சுவேஷன்ல? கொடுக்கப்பட்டு சாப்பிடல. அப்ப தெளிவா பதிவாகி இருக்கிறது. இப்ப நம்ம உடும்பு கறி சாப்பிடுவது கூடாது என்று சொல்ல முடியுமா? இல்லை. அல்லது உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட கறியை சொல்றோம். இப்போ என்ன சொல்லலாம்? நம்ம விரும்பிச்ச புறா உதாரணமா,
புறாக்கரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதாக வரவில்லை உதாரணத்துக்கு. அல்லது மயில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதாக வரவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடவில்லை என்றொரு முடிவு நம்ம எடுத்தால் நமக்கு ஹராம் அது இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அது சொந்த விருப்பம், ரைட். அதை நம்ம மார்க்கமாக ஆக்க முடியாது. ரசூலுல்லாஹ் ஏவியதைத்தான் நம்ம மார்க்கமாக எடுக்க வேண்டும், அதாவது மார்க்க வட்டத்திற்குள். முபாஹான ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் விட்டிருந்தால், சிம்பிளானது, சகோதரர் சொன்ன அந்த உடும்புக்கரை உதாரணம், ரசூலுல்லாஹ் விட்டாங்க என்பதற்காக எல்லோரும் விட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, நன்மையும் கிடைக்காது, விட்டா நன்மையும் கிடைக்காது. அல் அஸ்லு அன்னமா ஹம்ம பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யஃஅல்ஹு ஃபஇன்னஹு லா யகூனு ஹுஜ்ஜத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து செய்யாமல் விட்டவை ஆதாரம் ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று முயற்சி செஞ்சாங்க, ஆனால் கடைசியில் செய்யல. இப்போ ஒருவர் நான் அதை செய்வேன் என்று நிற்கக்கூடாது, அது சுன்னா, அது மார்க்கம் என்று. உதாரணமாக ரசூலுல்லாஹ் முயற்சி செஞ்சுட்டு விட்ட ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன சொன்னாங்க என்றால், வீடுகளில் பெண்களும் குழந்தைகளும் இல்லை என்றிருந்தால் நான் பள்ளிவாசலில் ஒருவரை இமாமாக ஆக்கிவிட்டு வீடுகளை போய் எரிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. இப்போ ஒருவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, எனவே வீடுகளை எரிப்பது என்ன சுன்னத்தாகும். இப்படித்தானே இப்ப புரியுறாங்க. இப்ப ஹதீஸ்களை, குர்ஆன் வசனங்களை நினைச்ச மாதிரி ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பத்திற்கேற்ப புரிந்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்ப இஸ்லாமிய அறிஞர்கள், உலமாக்கள் சேர்ந்து நமக்கு முன்வைத்திருக்கக்கூடிய விதி என்ன? ரசூலுல்லாஹ் அப்படி முயற்சி செஞ்சுட்டு விட்டாங்கன்னு சொன்னால் அதை சுன்னா என்று எடுக்கக்கூடாது. அது அவங்க ஜஸ்ட் சொன்ன ஒரு செய்தியாகத்தான் பார்க்க வேண்டும். அதிலேயும் இப்போ இவர் ஒரு உதாரணம் சொன்னார், காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அத்திவாரத்தில். அதில் காரணங்கள் நிறைய சொல்றாங்க. எனது இந்த சமுதாயம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள், அந்த பயம் இல்லை என்றிருந்தால் நான் அப்போ அதை எதை காண்பிக்குதுன்னு கேட்டால், பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபவுண்டேஷன்லேயே அதை கட்டலாம் என்பதை காட்டுகிறது. அப்போ இதை பொதுவாக எடுத்துக்கொள்ளாமல் நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு இதை புரிய வேண்டும். அந்த வகையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வீடுகளுக்கு போய் அந்த வீடுகளில் மஸ்ஜிதுக்கு வராமல் இருக்கிற ஆண்களை அந்த வீடுகளோடு வைத்து எரிக்க ஆசைப்பட்டேன், முயற்சி செய்தேன், ஆனால் உள்ளே பெண்களும் சிறுவர்களும் இருக்கிறார்கள் என்பதனால் நான் அதை செய்யவில்லை என்று சொன்னாங்க. இதை ஒருவர் இப்படி செய்வது சுன்னா என்று முடிவெடுத்து வீடுகளை ஆக்களை வைத்து கொளுத்துவது, எரித்து விடுவது கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினாங்க. எத்தனை நாள் நடத்தினாங்க? தொடர்ச்சியாக நடத்தினாங்க. 3 நாள் தொடர்ச்சியாக நடத்தினாங்க. திடீர்னு வராமல் விட்டாங்க. ஏன்? ஃபர்லாகி விடும் என்ற பயத்தில். மௌத்துக்கு பிறகு அந்த பயம் நீங்கிவிடும். எனவே சஹாபாக்கள் அது பிறகு ஜமாத்தா தொழுதாங்க. இந்த பயம் போயிட்டு இருந்தால் அதே பிறகு அதை செய்யலாம் என்பது அது நமக்கு தெளிவாக அந்த அவங்க பயன்படுத்திய வார்த்தையை நமக்கு காண்பிக்குது. அதில் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, யார் ஒருவர் இந்த இரவு தொழுகையை ஜமாத்தோடு இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் நின்று கலந்து கொள்கிறாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களே ஜமாத்தோடு தொழுமாறு என்கரேஜ் பண்ணாங்க. 2வது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த செயலை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க? ஃபர்லாகி விடும் என்கிற பயத்தில் தானே ரசூலுல்லாஹ் நிறுத்தினாங்க. எனவே ஃபர்ல் ஆகும் என்ற சட்ட நிலை இல்லாமல் போய்விட்டது. எனவே ஜமாத்தா தொழலாம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இமாம் அனுப்புகிறாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, தமீம் உத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட பள்ளியில் அவங்க இமாம் மஸ்ஜித் நபவியில். எனவே அது ஒரு சும்மா என்னன்னு சொல்றது, அது அறியாமையின் ஒரு வாதமே தவிர அடிப்படையான உலமாக்கள் மார்க்கத்தை படித்தவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி கிடையாது. 8வது விதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்களோடு ரிலேட்டடான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இயல்பின் அடிப்படையில் செய்தவற்றை
ஒருவர் செய்வது வணக்கமாக மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இயல்பின், ஒரு மனிதன் என்ற அந்த இயல்பொன்றிருக்கே, அந்த இயல்பின் அடிப்படையில் அவர்கள் செய்தது வணக்கமாக மாட்டாது. உதாரணமாக சாப்பிடும்போது உட்காருவது, அவங்களுக்கு எது கன்வீனியன்டோ அந்த முறையில் உட்காருவாங்க. அவங்க 3 விரலால் சாப்பிட்றது அவங்களோட காலத்தில் இருந்த ஒரு மென. அந்த மெனரை கொண்டு வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக 3 விரலால் சாப்பிடுங்க, அது மார்க்கம்னு சொல்ல முடியாது. எங்களோட ஊரில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்மையாக நடந்தது, ஏற்கனவே சொன்னேன்னு தெரியல. ஒரு 2 பேருமே கொள்கையை புரிந்தவர்கள் கிடையாது. ஒரு பெரிய ஆலிம் ஷாவுடைய வீட்டில் விருந்து. அவர் அந்த இலங்கையில் ஃபேமஸான ஒரு ஆலிம் ஷா. அவர் வீட்டில் வலிமா விருந்து நடைபெறுகிறது. அதற்காக வேண்டி நிறைய உலமாக்கள் தெரிந்தவர்கள் அவர் கூப்பிட்டுருக்கார். அதில் தப்லீக் ஜமாத்தில் நல்ல ஃபேமஸான ஒரு மௌலவி இருக்கிறார், அவரையும் கூப்பிட்டுருந்தார். அப்போ இந்த ஆலிம் ஷா வீட்டில் வலிமா எப்படி நடக்குது என்றால், அவர் பிள்ளைகள் ஜப்பான் அங்கஞ்சா போய் இருந்து வந்தவர்கள். அப்போ டேபிள் சிஸ்டத்தில் தான் வலிமா ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போ ஸ்பூன், டேபிள். இவர் அந்த தப்லீக் மௌலவி வந்தவர் இந்த ஆலிம் ஷாவை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், உங்களோட வீட்டில் இந்த நிலையான்னு கேட்குறார். டேபிளில் சாப்பாடு வச்சு கொடுக்குறீங்களா, ஸ்பூன் இல்லாம கையை யூஸ் பண்ணாமல் அப்படின்னு கேட்ட உடனே இவர் திடீர்னு வெளியே அப்படி பார்த்திருக்கிறார். ஏதோ ஒன்றை தேடுவது போல இந்த ஆலிம் ஷா தேடி இருக்கிறார். இப்போ இருந்தவங்க கேட்டிருக்கிறாங்க, என்ன தேடுறீங்கன்னு. இல்லை, இந்த மௌலவி வந்த ஒட்டகத்தை தேடுறேன்னு. ஸ்பூனால சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் இப்படி காரில் வருவீங்க? இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுக்கு எது கன்வீனியன்டோ அதை செய்திருப்பார்கள். அதை கொண்டு போய் மார்க்கமாக ஆக்கக்கூடாது. சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அப்படி ஒது செஞ்சுட்டு வரக்குள்ள தண்ணியா இருக்கா அப்படி தெளிச்சிட்டு போவாங்க. அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அப்படி இந்த நேரமும் அப்படி கண்ணை மூடிட்டு அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் பயந்து நடுங்கிட்டு எந்த நேரமும் அழுதுட்டு அப்படி சிரிக்காம அப்படி போற ஒருவராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சீராவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளோட போய் விளையாடுற முறை. அந்த ஒரு உமைர் என்ற ஒரு சஹாபி சின்ன பையன் புறா வளர்த்திருந்தார். புறாவது ஒரு குருவி, அதுக்கு நுகைர் என்று பேர் வச்சிருந்தேன். அந்த புறா செத்துட்டு, அந்த பறவை செத்தோடனே இந்த சின்ன பையன் தானே அவர் அழுது கொண்டு வரும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை பிடிச்சி வச்சுக்கு, யா உமைர் மா ஃபஅல பிக நுகைர், உமைரே நுகைர் உனக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னு விளையாடுறாங்க. சின்ன பிள்ளைகளை வீட்டுக்கு போனாங்கண்டா முதுகில் ஏற்றிட்டு அப்படி வீடு ஃபுல்லாக நடந்து தெரியுவாங்க, தவழ்ந்து இப்படி என்ஜாய் பண்ணுறவர். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் பிள்ளைகளை முதுகில் ஏற்றி கொண்டு வந்தார்கள். எனவே நான் பக்கா சுன்னாவை பின்பற்றக்கூடியவன், எனவே பிள்ளைய முதுகில் ஏற்றிட்டு வரணும்ன்ற அர்த்தமா? அது இயல்பு. ரசூலுல்லாஹி அவர்கள் ஆயிஷா நாயகி வாய் வைத்த இடத்துல தண்ணி குடிப்பாங்க, வாய் வைத்து என்றால் கண்டிப்பாக நம்மளும் அதை செய்யணுமா? இல்லை, அதை ஒரு சில டெக்னிக்கல்களுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணி கொள்ளாமே தவிர, மனைவி வாய் வைத்த இடத்தில் வாய் வைத்து நீர் அருந்துவது சுன்னத்தாகும். மனைவி வாய் வைத்து கடித்த இடத்தில் கணவனும் வாய் வைத்து கடிப்பது சுன்ன. அதுக்கு சொல்ல இருக்கிறவருக்கு என்ன செய்வாங்க என்றால், ஒது செஞ்சுட்டு வரக்குள்ள தண்ணி அப்படி ஒருவர் உட்கார்ந்து இருந்தால் தண்ணி அப்படி தெளிச்சிட்டு போவாங்க. இதை நம்ம போய் திரும்ப செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய இயல்பின் அடிப்படையில் அவர்கள் செய்தது, அதை நாம் மார்க்கமாக ஆக்கக்கூடாது. இது தொடர்பாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நல்ல விரிவாகவே பேசிவிட்டு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. என்னென்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். அவங்க தொழுகை டைம் வந்தது, தொழுதார்கள், எல்லாரும் அந்த இடத்துல தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டாங்க பயணத்தில். இன்னொரு இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல மக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் செப்பரேட்டாக தொழுதுட்டு இருக்கும்போது ஒருவர் சொல்றாரு என்னென்றால், அல்லது அந்த இடத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்திலிருந்து தொழுதுட்டு வந்து பார்க்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் பேர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்து உடனே சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அழிந்ததெல்லாம் இப்படித்தான். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள்
அழிந்ததெல்லாம் இப்படித்தான். இன்னஹும் இத்தபஉ அம்பியாஅஹும், நபிமாரை பின்பற்றினாங்க. பிறகு என்ன நடந்துச்சுனால் ஃபத்தஹதுஹ கனாஇஸ வபியா, நபிமார்களுடைய அந்த வணக்க ஸ்தலங்களை அவர்கள் அடக்கப்பட்ட இடங்களை வணங்குகிற இடங்களாக மாற்றி கொண்டார்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபமன் உரிதத் லஹு ஸலா ஃபல்யுஸல்லி வ இல்லா ஃபல்யம்தி, தொழுகைக்கு டைம் வந்தால் தொழுதுட்டு போங்க, இல்லைண்டா தொழ தேவையில்லைண்டா போயிட்டுறீங்க. இப்படி ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் இருந்தார்கள் என்றெல்லாம் அப்படி போகாதீங்க. அதே போல் அவங்க ஹுதைபியாவில் இருந்த மரத்தை என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு வெட்டுட்டாங்க. ஏனென்றால் கடைசியில் ரசூலுல்லாஹ் இந்த மரத்துக்குள்ள இருந்து பையத் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதில் போய் மக்கள் பரக்கத்தை எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்போடு செய்த விஷயங்களை இயல்பாகத்தான் பார்க்க வேண்டும். நீங்க செய்ய விரும்பினால் தடை கிடையாது. அப்படி செய்ய விரும்பினால் தடை இருக்கா? தடை இல்லை. ஆனால் அதை மார்க்கமா சொல்லாதீங்க. இப்ப நான் இந்த ஆடையை போடுறேன், இது ரசூலுல்லாஹ் போட்ட ஆடை இல்லை அஸ்லன், சரிதானே? இப்போ இந்த ஆடையை போடுறேன், நான் என்ன சொல்லணும், இதுதான் சுன்னான்னு சொல்லக்கூடாது. அல்லது ஒருவர் கீழே வேட்டி உடுத்து கொஞ்சம் முழங்காலை கீழே ஒரு ஜுப்பாவை அணிஞ்சிட்டு வராரு, என்ன தான் ரசூலுல்லாஹ் உடுத்த உடுப்பு, இப்படி உடுப்பது தான் சுன்னா, நீங்க மௌலவியா இப்படித்தான் நீங்க கண்டிப்பா உடுக்க வேண்டும் என்று சொல்வது பித்அத்தாகும். விரும்புறார், உடுக்க விரும்பினா விரும்பிட்டு போகலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் மிக ஆர்வமும் ஈடுபாடும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் போய் சிறுநீர் கழிச்ச இடத்துல போய் சிறுநீர் கழிப்பார். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல குனிஞ்சு கொண்டு போனாங்கன்னு அவரும் அந்த இடத்துல குனிந்து கொண்டு போவார். இது அவருடைய மஹப்பத்தை காட்டுமே தவிர அதுக்கு நன்மை கிடைக்குமா? நன்மை. அதை இபாதத் என்று அவர் சொன்னால், இந்த இடத்தில் சிறுநீர் கழிப்பது சுன்னத் என்று சொன்னால் அது பித்அத் ஆகும். அடுத்தது 9வது அடிப்படை, மஸ்தஹப்பன் நபி ஃபிஅலஹு மினல் உமூரில் ஆதிய ஃபயுஸ்தஹப்பு ஃபிஅலுஹு லிமஹப்பத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு. வளமையான விஷயங்களில் நபி அவர்கள் விரும்பி செய்தவற்றை நபி அவர்கள் மீது கொண்ட நேசத்தினால் செய்வது விரும்பத்தக்கது. அப்படின்னால் சில இயல்பின் அடிப்படையில் சில விஷயங்களை செய்வாங்க, ஆனால் அதை நம்ம ரசூலுல்லாஹ் அதுக்கு காட்டுற இம்பார்ட்டன்ஸை அடிப்படையாக வைத்து நாமும் செய்யலாம். புரியுதா? செய்வது என்பது இயல்பின் அடிப்படையில் தான் அதை செய்வாங்க, ஆனால் அதை பார்க்கும்போது வளமையாக செய்து கொண்டு வந்திருக்கிறத பார்க்கிறோம். இயல்பு தான், ஆனால் வளமைப்படுத்தி இருக்கிறாங்க அந்த இயல்பை. அப்படியாக வரும்போது அதை மார்க்கமாக நாம் ஆக்கலாம் என்கிற அந்த கருத்தை இமாம்கள் முன்வைக்கிறார்கள். நன்மை எதிர்பார்த்து செய்யலாம், ரசூலுல்லாஹ் மீது உள்ள மஹப்பத்தினால், ரசூலுல்லாஹ் வளமையாக செய்து. இப்போ அந்த இதுக்கு உதாரணமாக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, இன்ன ஹையாத்தன், ஒரு டெய்லர் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்தார். அப்போ முன்னவா தான் ஒரு லேடி கூப்பிட்டாங்க, இப்போ ஒரு டெய்லர் கூப்பிடுறாங்க. எல்லா இடத்துக்கும் போகிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ரைட்? நானும் கூட ரசூலுல்லாஹோட சேர்ந்துட்டு போனேன். அப்போ சில நேரங்களில் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் விரும்பினா கூட யாரையும் கூட்டிட்டு போகலாம் என்பதற்கும் இதில் ஆதாரம் இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோட அனஸும் போகிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்டது கோதுமை ரொட்டி, அதோட ஒரு கிரேவி. அந்த கிரேவிக்குள்ள அந்த ஒரு ஒரு என்னது ஒரு காய், அதுக்கு பேர் எனக்கு சரியா சொல்ல, சுரக்காய் மாதிரி ஒரு காய், சுரக்கான்னு நம்ம சொல்ல முடியாது, அது போல ஒரு காயை அந்த கிரேவிக்குள்ள போட்டுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காயை தேடி தேடி சாப்பிட்டாங்க, விரும்பி விரும்பி அந்த காயை சாப்பிட்டார்கள். அனஸ்ல எல்லாம் சொல்லாங்க, அன்றிலிருந்து நானும் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பித்தேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்க்கு அது தொடர்ச்சியாக பிடிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ சுரக்காய் சாப்பிட்றது சுன்னத்தா? இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பினார்கள் என்பதனால் அவர்கள் மீது உள்ள மஹப்பத். அங்கே சிறுநீர் கழித்த இடம் டிஃப்ரெண்ட், அது வளமையாக்கல்ல, ஜஸ்ட் போகும்போது சிறுநீர் கழிச்சிட்டு போனாங்க, ரைட்? குனிஞ்சு கொண்டு போனதும் வளமையாக்கல், அது தற்செயலாக நடந்த ஒன்று. அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்பற்றினாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த சுரக்காய் என்று இந்த நம்ம ஒரு மொழிபெயர்ப்புக்காக சொல்றேன், திப்பான்னு சொல்றது.
அந்த காயை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்டார்கள். எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல, அவர்கள் அதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டதை பார்த்ததிலிருந்து நானும் விடலண்டு. எனவே அப்படியான ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றுவதில் தப்பு கிடையாது. மஹப்பத்துக்கு நன்மை, அதை சாப்பிட்டதுக்கு நன்மை இல்லை. ரசூலுல்லாஹ் மீது உள்ள மஹப்பத்திற்கு நன்மை இருக்கிறது, ஆனால் அந்த காயை சாப்பிட்டதற்காக நன்மை கிடையாது. ரசூலுல்லாஹ் ரெகுலரா செய்யறது சொல்றேன். ரசூலுல்லாஹ் ரெகுலராக ஒன்றை செய்து கொண்டு வராங்க என்றால் மார்க்கம் இல்லது. அந்த ரெகுலராக அவங்க அதை அந்த அவங்களோட ஸ்டைலில் செய்து கொண்டு வரும்போது நீங்கள் மஹப்பத்தின் அடிப்படையில், நம்ம உதாரணம் சொன்னோம், நீங்கள் 3 விரலால் ரொட்டி சாப்பிட விரும்புகிறீங்க என்றால் சாப்பிடலாம். அதை ஏன்னா ரசூலுல்லாஹ் ரெகுலர் அப்படித்தான் பண்ண. நீங்கள் சொல்லக்கூடாது 3 விரலில் சாப்பிட்றது சுன்னத். நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் அதை? மஹப்பத்தன் லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உள்ள மஹப்பத். உங்களுக்கு எதுக்கு கூலி கிடைக்க போகுது? இப்போ மஹப்பத்துக்கு தான் கூலி கிடைக்குமே தவிர நீங்க 3 விரலால் சாப்பிட்டதுக்கு அல்ல. வலதை முற்படுத்துவதை ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள் மட்டுமல்ல, வலதை முற்படுத்துவதை வலியுறுத்தினார்கள். அது மார்க்கத்தில் உள்ளது. வலதை முற்படுத்துவது என்பது மார்க்கத்தில் உள்ளது. எனவே அதை இயல்புக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இன்னும் ஒரு அம்சம் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக கொண்ட இயல்பான சில விடயங்கள் வளமை என்பதிலிருந்து மார்க்கம் என்கிற நிலைக்கு மாறும். வளமை என்கிற நிலையிலிருந்து மார்க்கம் என்கிற நிலைக்கு மாறும். உதாரணம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய முந்தைய 2 ரக்காத் சுன்னத்துக்களை எங்க தொழ வேண்டும்? வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க. நம்ம பயணத்தில் அப்படி இருந்தால், அது வீட்டில் வசதி இல்லைன்னு சொன்னால் தொழக்கூடிய வாய்ப்பு இல்லை, சில நேரம் கெஸ்ட் எல்லாம் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா மஸ்ஜிதில் வந்து தொழுவது ஒரு விஷயம். ஆனால் ரெகுலராக செய்யும் போது அந்த 2 ரக்காத்தையும் வீட்டில் தொழ. இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் அதில் நம்ம கவனத்தில் கொண்டு செயலுக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம், அந்த 2 ரக்காத்தும் கானத் ஹஃபீஃபத்தைன், நல்ல சிம்பிளாக இருக்குமா ரெண்டும். சில என்ன ஓதிரிக்க மாட்டாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு வேகமாக தொழுவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்ன்றா, நான் நிறைய நோட் பண்ணின விஷயம், ஃபஜ்ருடைய நேரத்தில் அதான் சொன்னோன்னே சில சகோதரர்கள் மஸ்ஜிதுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் தொழாமல் மஸ்ஜிதில் வந்து மாஷா அல்லாஹ் கியாமுல் லைல் போல அந்த 2 ரக்காத்தையும் தொழுவாங்க. ஏன்னா பெரும்பாலான மஸ்ஜிதுகளில் ஃபஜ்ருடைய அதானுக்கு நிக்காமத்துக்கும் இடையில் ½ அன் ஹவர் இடைவெளி விடுவாங்க. எனவே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரக்காத்தை நீட்டி மிக நீளமாக ரூஹானியத்தோடு தொழுவதை நம்ம பார்க்குறோம். இது சுன்னாவுக்கு மாற்றம். வேகமாக தொழணும் அந்த 2 ரக்காத்தையும். வேகம் என்று சொல்லும்போது ஓத வேண்டியதை விட்டுட்டு இல்லை, ஓத வேண்டியவைகளை ஓதிக்கொண்டு வேகமாக 2 முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன். 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், ரைட், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா, ரப்பனா வலக்கல் ஹம்த். இதோட நீங்கள் சுஜூதில் வந்து சுப்ஹான ரப்பியல் அலா இருக்கிற துவாவெல்லாம் சுஜூதில் ஓதிக்கொண்டு செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் சலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துவா கேளு. ஏனென்றால் பாங்குக்கு மிக்காமத்துக்கு இடையில் கேட்கப்படுகிற துவா கபூலாகும்னு ஹதீஸ் வருது. இதை கவனத்தில். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இந்த 2 ரக்காத்தையும் தொழுதுட்டு இன்னொரு வேலை செய்வாங்க. என்ன? சின்ன ஒரு நெப், சாஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு நெப் ஒன்று எடுப்பாங்க. தூக்கம் இல்லை, ரைட். இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக செய்தது மட்டுமல்லாமல் அப்படி தொழுதுட்டு தூங்குங்கண்டும் சொன்னாங்க. அந்த நெப்பெடுங்கண்டும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். எனவே இது இயல்பு என்கிற நிலையிலிருந்து இபாதத் என்கிற நிலையை அடைகிறது, ரைட். ஷேக் உசைமின் போன்ற உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இது யாருக்கு இந்த நெப்? அஹ்சன்த், தஹஜ்ஜத் தொழுதவங்களுக்கு தான் இது. என்ன, தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஒரு சின்ன டயர்டு ஒன்று வந்துடும். பாங்கு சொல்லும் வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுவாங்க. அதுக்கப்புறம் பாங்கு சொன்ன உடனே இந்த 2 ரக்காத்தையும் தொழுதுட்டு ஒரு சின்ன ஒரு சாய்ந்து எழும்புவது, இது சுன்னா. ஷேக் உசைமின் சொல்றாங்க, இது யாருக்கு சுன்னான்னு கேட்டால், நல்ல இரவு முழுக்க தூங்கிட்டு
அதான் சொன்னது எழுந்து சுண்ண தொழுதுட்டு தூங்குறவங்களும் அடுத்த பள்ளியிலையும் கிடையாது, மஸ்ஜிதிலையும் கிடையாது. இது வீட்டில் தஹஜ்ஜத்தில் டயர்டானவங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அப்போ என்ன புரிகிறோம் என்றால், ஏன் ஃபர்ஸ்ட்டு தொழுதாங்கன்னு கேட்டால் தூங்கினா டயர்டாக இருக்கு தூங்குறாங்க. டயர்டாக இருந்தால் தூங்குறது இயல்பு. அந்த இயல்பு என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு என்னமா மாற்றிட்டாங்க, அதை இபாதத்தாக ஆக்கி விட்டார்கள். தஹியத்துல் மஸ்ஜித் என்ற ஒரு தொழுகை கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நான் சொல்றதை நல்லா புரியுங்க. தஹியத்துல் மஸ்ஜித் என்ற ஒரு தொழுகை கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மஸ்ஜிதிற்கு போய் நீ உட்கார விரும்பினால் 2 ரக்காத் தொழாமல் உட்காராதே. நான் சொன்னது புரிஞ்ச ஆக்கள் கையெழுத்துங்க. 2 ரக்காத் தொழாமல் உட்காராது. அப்ப அந்த 2 ரக்காத் எது? ஏதாவது 2 ரக்காத் தொழுக. உதாரணமா நான் லுஹருக்கு மஸ்ஜிதுக்கு போறேன், லுஹருடைய முன்னுக்கு 2 தொழலாம் 4 தொழலாம், 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார முடியுமா முடியாதா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு போய் 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித், அதே போல திரும்ப எழுந்து லுஹருடைய 2 ரக்காத் சுன்னத். அப்படி செப்பரேட்டா இல்லை. ரசூலுல்லாஹ் நீ உட்கார விரும்பினால் 2 ரக்காத் தொழாமல் உட்காராது. சும்மா ஒரு தொழுகையும் இல்லாத ஒரு டைம்ல போறோம். இப்ப என்ன 10 மணிக்கு மஸ்ஜிதுக்கு போறோம் காலையில. இப்ப என்ன பண்ணா, லுஹா தொழாட்டி லுஹா தொழுது கொள்ளலாம். லுஹாவும் தொழுதுட்டோம் ஆல்ரெடி. இப்ப தஹியத்துல் மஸ்ஜித், இப்பதான் அது தஹியத்துல் மஸ்ஜித். உட்கார்றதுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழு. அதை பிரித்து புரிய வைக்கிறதுக்காகத்தான் இமாம்கள் தஹியத்துல் மஸ்ஜித் என்ற பேரை பயன்படுத்தினாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் என்றால், அது தனி தொழுகைன்னு நினைச்சிட்டோம். தனி தொழுகை 2 ரக்காத் தொழாமல் உட்காராதீர்கள், இதுதான் அதில் வரக்கூடிய செய்தி. வல்லாஹு தஆலா ஆலம். பள்ளிக்குள்ள உட்கார்றதுக்கு நீங்க 2 ரக்காத் தொழுதானே ஆகணும். இப்போ நீங்க இப்போ வீட்டில் ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுதுட்டீங்க, ஏழியா மஸ்ஜிதுக்கு வாரீங்க, இப்போ உட்கார விரும்புறீங்க, என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழணும். அந்த 2 ரக்காத் எதுக்காக தொழுதீங்க? உட்காருவதற்காக தொழுதீர்கள். அதுக்குத்தான் இமாம்கள் தஹியத்துல் மஸ்ஜித் என்று பேரை சொல்றாங்க. வல்லாஹு ஆலம். அதுல ஜும்மாவை பொறுத்தவரையில் விசேடமாக இமாம் மிம்பருக்கு, அதாவது மிம்பரில் ஏறி ஹுத்பா ஓதி கொண்டிருந்தாலும் பள்ளிக்குள்ள போகக்கூடியவர் 2 ரக்காத் தொழுதுட்டு தான் உட்காரணும். ஒரு நாள் ஒருவர் உட்கார்ந்துட்டார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில். ஹுத்பா ஓதி கொண்டிருந்த ஹுத்பாவை நிறுத்திட்டு கேட்டாங்க, இங்கே வருவதற்கு முன்னால் பள்ளியில வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நீ 2 ரக்காத் தொழுதீரான்னு கேட்டாங்க. இல்லை என்றதும் எழுந்து 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காருனாங்க. ரைட். இப்போ சிலர் அதில் விடக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்றால், மஸ்ஜிதுக்குள்ள நுழைவாங்க, இமாம் மிம்பருக்கு ஏறிடுவார். இமாம் மிம்பருக்கு ஏறணுன்னு என்ன நடக்கும்? வாங்க சொல்லுவாங்க, வாங்க முடியும் வரை கையை காட்டி நிற்பார். நிறைய பார்த்துருப்போம், நிறைய பேரும் அப்படி செஞ்சிருப்பீங்க. என்னென்னா பாங்கு சொல்லுதோ நம்ம தொழக்கூடாது. ரைட். இவர் நின்று பாங்குக்கு பதில் சொல்றதும் இல்லை, அப்படியே பார்த்துருப்பார். மிம்பரை பார்ப்பார், அங்கால பார்ப்பார், சும்மா நின்று அதே பிறகு பாங்க முடிஞ்சோடனே அல்லாஹ் அக்பர், பாங்கோட துவா மோத மாட்டார், அல்லாஹ் அக்பர். நான் மிம்பர்ல இருந்து அவதானிச்ச விஷயம். ரைட். இப்போ 2 விஷயம் அதில் வருது. ஒன்று பாங்குக்கு பதில் சொல்லுவது, பாங்குக்கு பதில் சொல்வது சுன்னா. 2வது விஷயம் ஹுத்பாவை கேட்பது. ஹுத்பாவை கேட்பது ஃபர்து ஐன். இப்போ 2ம் முரண்பட்டால் எதை முற்படுத்தணும்? ஃபர்து ஐனை முற்படுத்தணும். எனவே அவர் மஸ்ஜிதுக்கு வரும்போது இமாம் மிம்பரில் ஏறிட்டார், அதான் சொல்லுதுன்ற வேகத்தில் என்ன செய்ய வேண்டியது? அந்த 2 ரக்காத்தையும் வேக வேகமாக தொழுதுட்டு ஹுத்பாவை கேட்கறதுக்கு ரெடியாகி விட வேண்டும். வல்லாஹு ஆலம். அதான் சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு மஸ்ஜித் இருக்குமாக இருந்தால் மஸ்ஜிதில் தான் தொழ வேண்டும். அதான் சத்தம் கேட்கிற அளவுக்கு தூரத்தில் வீடு இருந்தால் மஸ்ஜிதில் தான் அவர் தொழ வேண்டும். அவருக்கு அதான் சத்தம் கேட்காத தூரத்தில் அவர் இருந்தால் அவர் வீட்டில் தொழுது கொள்ளலாம். இது பொதுவான சட்டம். வல்லாஹு ஆலம். அது ஃபஜ்ருக்கு மட்டுமில்லை, மற்றது. ஆனால் ஜமாத்தோடு தொழுவது மிகவும் சிறந்தது. அப்போ அவருக்கு பள்ளிவாசலுக்கு வர முடியாவிட்டாலும் வீட்டில் என்ன செய்யலாம்? அவர் வாங்க சொல்லிட்டு ஃபேமிலியோட ஜமாத்தை நடத்தலாம், குழந்தைகள் மனைவி.
வீட்டில் ஜமாத்துலுகை வேற, பள்ளிக்கு வர்றது வேற. ஜமாத்துலுகை என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிக்கு வந்து ஜமாத்துலுகை இல்லை. ஜமாத்து தொழுகை என்பது தனித்து தொழுவதை விட 25-27 மடங்கு நன்மை அதிகமானது. நான் சொன்ன சட்டம் வந்து மஸ்ஜிதில் வந்து தொழ வேண்டும். யாரு? அதான் கேட்டால் ரைட். அதான் கேட்காத ஒரு தூரத்தில், இப்போ நம்மளோட மஸ்ஜிதில் இப்போ அதான் சொன்னால் ஒரு 500 மீட்டரு கேட்க முடியும். ஒருவர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வீடுதிக்கு, ஒரு 750 மீட்டர் தூரத்தில் வீடுதிக்கு. இப்போ இவருக்கு அதான் கேட்கல. இவர் பள்ளியில் தொழுவது கடமையா? இல்லை, பள்ளியில் தொழுவது கடமை இல்லை. இப்போ இவர் தனியாளாகவே இருக்கிறார், தனிய வீட்டில் தொழலாம். நம்ம என்ன சொல்லலாம் என்றால், தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது சிறந்தது என்ற வகையில் நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் மஸ்ஜிதில் இந்த வீடு இருக்கும் போது மஸ்ஜிதிலிருந்து நீங்கள் வீட்டில் ஜமாத்தா தொழுது கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அது உங்களுக்கு சிறப்பானது. தர்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஃபிஅலின் மஅ வுஜூதில் முக்ததி லஹு வன்திஃபாஇல் மானிஇ யதுல்லு அலா அன்ன தர்க ذلكல் ஃபிஅல் சுன்னத்துன் வஃபிஅலுஹு பித்அத்துன். இது மிக முக்கியமான ஒரு காயிதா, நல்லா பாடமாக்கிக் கொள்ளுங்கள். தேவை இருக்கிற நிலையிலும் செய்வதற்கான தடை இல்லாத நிலையிலும், தேவை இருக்கிற நிலையிலும் செய்வதற்கான தடை இல்லாத நிலையிலும் ஒரு செயலை நபி அவர்கள் செய்யாமல் விட்டிருந்தால் அதனை விடுவது சுன்னா, செய்வது பித்ஆ. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். ஒரு செயலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு, ஆனால் செய்வதற்கான தடையும் எதுவும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் செய்யலை. இப்போ நம்ம அந்த செயலை செய்யாமல் விடுவது சுன்னத். ஏன்? ரசூலுல்லாஹ் விட்டது என்பதால். அதை செய்வது பித்அத். உதாரணமாக பெருநாள் தொழுகைக்கு அதான் சொல்றது. பள்ளிக்கு மக்களை கூப்பிடுறதுக்கு 5 வக்துக்கு அதான் சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் 5 வக்துக்கும் அதான் அறிமுகப்படுத்தினாங்களா இல்லையா? ஜும்மாவுக்கு அதான் சொன்னாங்களா இல்லையா? ரைட். ஆனால் பெருநாளைக்கு எல்லோரையும் ஒன்று சேர்க்க சொன்னாங்க, ஆனால் அதான் சொல்லலை. ரசூலுல்லாஹ் அதான் சொல்லவில்லை. இப்போ தேவை இருந்துச்சு, மக்கள் இப்போ 5 வக்துக்கு மக்கள் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு அதான் சொல்றோம், ஜும்மாவுக்கு மக்கள் ஒன்று சேர்க்கறதுக்கு அதான் சொல்றோம். அப்ப பெருநாள் தொழுகை மிம்பாபி அவுலாவா இல்லையா? மிம்பாபி அவுலான்னு இதை விட முக்கியமானது. ஏனென்றா ஊர் மக்கள் எல்லோரையும் ஒரு திடலுக்கு ஒன்று சேர்க்க போகிறோம் என்றால் அதான் தேவை. அதான் சொல்றதுக்கு என்ன தடை இருந்துச்சு? பெருநாள் தின ஒரு தடையும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதான் சொல்லல, இக்காமத்தும் சொல்லல. ரைட். எனவே பெருநாள் தொழுகையில் அதான் சொல்லாமலும் இக்காமத் சொல்லாமலும் தொழுவதுதான் சுன்னா. பெருநாள் தொழுகைக்கு அதான் சொன்னால் இக்காமத் சொன்னால் அது பித்ஆவாக கொள்ளப்படும். இப்போ குர்ஆனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்க்கல, அப்படித்தானே? குர்ஆனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்க்கல. அவங்களோட காலத்தில் தேவை இருந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹி காலத்தில் தேவை இருக்கல. அதுக்கு ரசூலுல்லாஹி காலத்தில் தேவை ஒன்று இருக்கவில்லை. எனவே ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்க்கல. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தேவை வந்தது, எனவே ஒன்று சேர்த்தார்கள், கூடும். அப்போ கண்டிஷன் என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையும் இல்லாமல் தேவை இருக்கிற நிலையில், தடை இல்லாத நிலையில் ஒரு செயலை விட்டிருந்தால் அதை விடுவது சுன்னா. இதுக்கு அரபுல வந்து உலமாக்கள் சுன்னா தர்கியான்னு சொல்லுவாங்க. சுன்னா தர்கியா, விடுகின்ற சுன்னா, விடுவது சுன்னா. நமக்கு 2 தடவை வாங்கி சொல்றதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 2வது அதான் சொன்னார்கள் என்கிற ஒரு செய்தி வருது, சஹீஹான செய்தி. ஆனால் அதை புரிகிறதுல சில சிக்கல்கள் இருக்கு. அதானா அல்லது அழைப்பா? அதான் என்று கொண்டால் 2வது அதான நம்ம பித்அத் என்று சொல்ல முடியாது. சஹாபாக்கள் யாரும் உஸ்மானை
எதிர்க்கவில்லை, விமர்சிக்கவில்லை, கண்டிக்கவில்லை. விதயத்தாக இருந்தா நம்மளே துடிச்சு போறோம்டா அவங்க சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா, சரி போகட்டும். நம்ம ஒழுங்கா தொழாத, நம்ம சுண்ணத் ஒழுங்கா ஹயாத்தாக்காத, நம்ம செய்ய வேண்டிய பாவங்களையும் அநியாயங்களையும் செய்யக்கூடிய நம்ம ஒரு விதயத்தை கண்டா துடிச்சு போறோம். இப்ப சஹாபாக்கள் ஒரு விதயத்தை கண்டுட்டு சும்மா நார்மலா போனாங்க. இப்படி புரியலாம நம்ம, இதே பெரிய ஒரு கொடுமை. இப்போ உண்மையிலேயே அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தியது அதான் தான் என்றால், இரண்டாவது அதான் முதலாவது அதானை நம்ம விதயத் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதில் அத்தனை என்கிற வார்த்தை வருகிறது. அத்தனைக்கு அரபு மொழியில அழைத்தல், என்ற ஹஜ்ஜுக்கும் அதான் சொல்லுன்னு குர்ஆன்ல வருது, அஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ். அதை வைத்து நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கண்டிப்பாக அதான் சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்தது அழைப்பாகத்தான் இருக்கும். என்ன மக்கள் பிஸியாகி அங்கே போனால் ஜும்மாக்கு வாங்கண்டு அழைப்பு விடுத்திருப்பார்கள். எனவே இந்த அதான் தவிர்க்கப்பட்டு இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகு உள்ள அதான் தான் இருக்க வேண்டும். 12வது விதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களுக்கு இடையில் முரண்பாடு கிடையாது. இதில் நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேருடைய முரண்பாடு போல காட்டி ஒன்றை செய்யறது, தட்டுறது. ஒரு இடத்தை செய்தார்கள், ஒரு இடத்தை செய்யல என்று வருது. உடனே சொல்றது இது எப்படி செய்தார்கள் செய்யவில்லை. இப்படி கேட்டோடனே நம்மளும் என்ன செய்ய, பேசிக் அறிவில்லாதனால சரிதானே, அப்ப இந்த ஹதீஸை நம்ம தூக்கி வீசிடுவோம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் இருக்கும்போது சஜிதாவுடைய, நீங்க ஆரம்பத்தில் கேட்ட சஜிதாவுடைய ஒரு வசனம் வருது. அந்த வசனத்தை ஓதியவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி வந்து சஜிதா செய்து விட்டு திரும்ப போய் ஹுத்பாவை கண்டினியூ பண்ணினார்கள். அடுத்த வாரம் அல்லது இன்னும் ஒரு நாள் மிம்பரில் வைத்து அதே வசனத்தை ஓதினார்கள், சஜிதா செய்யவில்லை. அவங்களே சொன்னாங்க, நான் சென்ற வாரம் செய்தேன், இந்த வாரம் செய்யவில்லை. ஏனென்றால் இரண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்பதை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி என்று சொன்னாங்க. ரைட். அப்போ அதில் நம்ம தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தக்பீர் காட்டி ரசூலுல்லாஹ் வஜ்ஜத் ஓதினு வருது, சில இடங்களில் அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதினு வருது. அதனால ரெண்டு முரண்பாடு என்று பார்க்கக்கூடாது. அடுத்த 13வது முக்கியமான ஒரு விதி, நபி அவர்களது சொல்லும் செயலும் முரண்பட்டு அவற்றுக்கிடையில் இணக்கம் காண முடியாமல் போனால் சொல்லையே முற்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு ஒன்று வருது, இவ்வாறு செய்தார்கள் என்று ஒன்று வருது. ஆனால் ரெண்டையும் பார்த்தோம்னா முரண்பாடு போல இருக்கு. நம்ம இதை டீட்டெயில்ஸா ஒரு வகுப்பில் பார்த்திருக்கிறோம். குர்ஆனோடு முரண்படுமா, குர்ஆன் ஹதீஸோடு முரண்படுமா, ஹதீஸும் முரண்படுமா என்ற விஷயங்களை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். இதில் வருது அப்படி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒன்று வருது, இவ்வாறு செய்தார்கள் என்று ஒன்று வருது. ரைட். இதில் முதல் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி என்னன்னு கேட்டால், ரெண்டுக்கும் இடையில் ஜம்மு செய்ய முடியுமான்னு பார்க்கணும், அல்லது தர்ஜீஹ் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தால் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க, புகாரில் அல்லது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸ்புல் ஹஜ்ஜாமி ஹபீசுன். இந்த கப்பிங் தெரப்பி இருக்குத்தானே, ஹிஜாமா செய்து விட்டு பணத்தை ஒருவர் கூலியாக பெற்றால் அது மிக அருவருக்கத்தக்கதாகும் என்று சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். ரைட். இப்போ கப்பிங் செய்து விட்டு அதுக்கு கூலி பெற்றால் அந்த பணம் ஹபீஸ். ஹபீஸ் என்றால் மோசமா, இது அருவருக்கத்தக்கது. அதே டைமில் புகாரில் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்தார்கள், ஹிஜாமா செய்து விட்டவருக்கு கூலி கொடுத்தார்கள். சொல்லும் செயலும் முரண்படுது. ரைட். இப்போ இதை இமாம்கள் இணக்கம் காணும் போது என்ன சொல்றாங்க என்றால், பெரும்பாலான அறிஞர்கள் இதை நம்ம மக்ரூஹ் என்று தான் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. மக்ரூஹ் என்றால் என்ன, அதுவும் ஏற்கனவே நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம் ஆதாரங்களோட. மக்ரூஹ் என்று ஒன்று மார்க்கத்தில் இருக்கிறது. மக்ரூஹ் என்றால் வெறுக்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த விஷயத்தை விட்டா நன்மை கிடைக்கும், செய்தால் பாவம் இல்லை. உதாரணம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்றாங்க, யாராவது ஒருவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் தனக்காக எழுந்திருக்க விரும்பட்டும்னு சொன்னாங்க. அப்ப நான் நினைக்கிறேன், நான் உள்ள நுழையும் போது நீங்கள் எல்லாம் எனக்கு எழுந்து மரியாதை செய்யணும் என்று நினைத்தேனாக இருந்தால் நான் என்னுடைய இருப்பிடத்தில் அதே டைம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு சில கெஸ்ட் வராங்க, எழுந்து போய் வரவேற்றாங்க. அப்போ ரெண்டும் முரண்படுறது போல இருக்கு. ஆனால் ரெண்டையும் ஜம்மு செய்யலாம். எப்படி ஜம்மு செய்யலாம் என்றால், இது ஒருவருடைய தனிப்பட்ட இன்டென்ஷன். இப்போ நான் என்னுடைய இன்டென்ஷன் எனக்கு மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று இருந்தால் பிழை. அதே டைமில் நம்மகிட்ட வரக்கூடிய ஒருவர் ரசூலுல்லாஹ் எழுந்து மரியாதை செய்யக்கூடாதுன்றீங்க, ஹலோ வாங்க, வீட்டில் உட்கார்ந்து இருந்துட்டு வாரார் வீட்டு கெஸ்ட், ஒரு விஐபி கெஸ்ட்டோ அல்லது முக்கியமான ஒரு கெஸ்ட்டை வரும்போது ஹைர் வாங்க இப்படி கூப்பிடுறது, வருவாங்களா உள்ள? வீட்டுக்கு நம்மளோட வீட்டுக்கு வந்து ஒருவரை உபசரித்தால் தானே அவர் உள்ளே வருவார். சொல்லுவாங்க பழைய தமிழ் மக்கள், உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்று. அதே போல மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும் என்று. அப்ப நம்மளை மதிச்சா தான் உள்ள போறதுக்கு விருப்பம் வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, இது ஒரு ஒழுங்கு. ஆனா வர்றவங்க எதிர்பார்க்க கூடாது எனக்கு மற்றவங்க எழுந்து மரியாதை செய்யக்கூடாது. அதே போலதான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இன்னும் ஒரு செயலும் சொல்லும் முரண்படுது என்றால், பெண்கள் பயன்படுத்தி மிஞ்சிய தண்ணீரை கொண்டு ஒது செய்ய வேண்டாம் என்று சொல்ல தடுக்கிறாங்க. சொல், பெண்கள் யூஸ் பண்ணி மிஞ்சின தண்ணியை நீங்க ஒதுவுக்கு பயன்படுத்தாதீங்க. அதே டைமில் அவங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு கேட்டால், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா குளித்த தண்ணீரை கொண்டு குளிச்சுட்டு மிஞ்சின தண்ணீரை கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குளிச்சிருக்கிறாங்க. சொல்லும் செயலும் முரண்படுற மாதிரி இருந்தால் ஜம்மு செய்ய முடியுமா இருந்தால் ஜம்மு செய்யணும். இதில் இமாம்கள் ஜம்மு செய்ய முயற்சி செய்கிறாங்க. முயற்சி சொல்றாங்க என்னென்றால், பெண்கள் பயன்படுத்திய தண்ணீரை பயன்படுத்துவது மக்ரூஹ், ஹராம் அல்ல. இது அவங்களோட முயற்சி, அது இஜ்திஹாத். அப்படி இல்லை என்றால் என்ன செய்வது? சொல்லும் செயலும் முரண்பட்டால் இதை முற்படுத்தணும். சொல்லத்தான் முற்படுத்தணும். செயல் சில நேரங்களில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கலாம், ரைட், வேறொரு நிலையில் அது செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் சொல் என்பது நிதானமாக சொல்லப்பட்டதாக இருக்கும். எனவே சொல்லும் செயலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும் செயலும் முரண்படுவது போன்று தோன்றினால் மேக்சிமம் நம்ம அதை ஜம்மு செய்வதற்கு அல்லது நாசிக் மன்சுஹா என்பதை அறிவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். நாசிக் மன்சூஹ் என்றால் மாற்றியது மாற்றப்பட்டது என்பதை அறிய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முடியலை என்று சொன்னால் நம்ம எதை முற்படுத்த வேண்டும்? சொல்லை முற்படுத்த வேண்டும். 14வது மிக முக்கியமான ஒரு விதி என்னென்றால், பொதுவாக கான என்கின்ற சொல்லுடன் சேர்ந்து வருகின்ற வினைச்சொல் தொடர்ச்சியாக அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள் என்பதை குறிக்கும். கான என்ற ஒரு சொல் வரும், அதுக்கு பிறகு ஒரு வினைச்சொல் வரும். இப்போ பெரும்பாலும் கானைக்கு பிறகு வரக்கூடிய வினைச்சொல் பிரசன்ட் டென்ஸாகத்தான் இருக்கும். கான யஅகுலு, கான யக்தசிலு, கான யர்கபு, இப்படி வரும். இப்படி வந்தால் அதனுடைய அர்த்தம் அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். இப்போ இது அரபுல படிக்கிறவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு பாயிண்ட். ஒரு சட்டத்தை நம்ம ஒரு ஹதீஸ்லேருந்து எடுக்க விரும்பும் போது, நம்ம உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹ் இதா இக்தஸல மினல் ஜனாபதி கஸல யதைஹி, அதாவது கடமையான குளிப்பை குளிக்கிற முறையை சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாபத்திற்காக குளிக்க வந்தால் இப்படி இருந்தார்கள். 2 கைகளை கழுவுவார்கள், தொழுகைக்கு ஒது செய்வது போல ஒது செய்வார்கள், பிறகு குளிப்பார்கள். நல்லா குளிக்கும் போது தலைமுடியை கோதி விடுவார்கள், தலைக்கு நல்ல தண்ணீரை ஊற்றுவார்கள், அதே போல உடம்பு முழுக்க தண்ணீரை ஊற்றிக்கொள்வார்கள் என்ற செய்தியை சொல்லலாம். இதில் கான என்பதற்கு பிறகு ஒரு வினை சொல் வருது. பொதுவாக அரபிக் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படித்த அரபிக்கில் ஹதீஸ்களை புரிய முயற்சியும் போது கானைக்கு பிறகு ஒரு வினைச்சொல் வந்தால் அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டினியூவாக செய்தார்கள் என்பதை
நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த 14 விதிகளும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய செயல்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான விதிகளாகும். இதை சகோதரர் ஷேக் ஜக்கரியா என்பவர் மின் உசூலுல் ஃபிக்ஹ் அலா மன்ஹஜ் அஹ்லில் ஹதீஸ் என்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நம்ம உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை, அவர்களுடைய செயல்களை சரியான முறையில் புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.